நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி ஜிமின் ஒன் ஷாட்டோட 2x2 பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேரோட கமெண்ட் என்னன்னா அதில் லிட்ரலி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லிட்ரலி அதே சேம் ஃபீல் எனக்கும் கிடச்சிது. எனக்கும் அதான் ஷாக்கு. பரவாயில்ல, ஆர்மிஸ்க்கு நமக்கு ஒரே மைண்ட் தான். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உண்மையிலே அந்த ஒன் ஷாட் பார்த்த எல்லாரோட கமெண்ட் என்னென்னா, இது சூப்பராக இருந்துச்சு, நான் வந்து என் மைண்டுக்கு சொன்னேன் இது ரியாலிட்டி இல்லை, இது எஃப்எஃப்னு அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதே என் மைண்ட் கிட்டே சொன்னேன், இது வந்து ரியாலிட்டி கிடையாதுடி, எஃப்எஃப் தான். நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. நடந்தாலும் இதில் கொஞ்சம் தான் நடக்கும், ஃபுல்லாலாம் நடக்காது. ஸோ ரொம்ப இமேஜின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நானே என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணேன். பட் எப்படி அது கேட்கும், அதை இமேஜின் பண்ணுறது தானே அது வேலை. அதை பயங்கரமாக பண்ணி விடுது. ஐயோ அப்படி இருக்கு எனக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு ஷையாகுது இப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் ஷையாச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஐ டோன்ட் நோ, நான் இது வரைக்கும் நான் இவ்வளோ ஒன் ஷாட் போட்டிருக்கேன்ல, எதுலேயுமே நான் இவ்வளோ ஷையானதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மினதில் தான் இவ்வளோ ஷை. எனக்கே ஷாக்கு, இவ்வளோ ஷை ஆவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன மூமெண்ட் தான், பட் பயங்கரமாக ஷை கொடுத்துச்சு. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே கிளுகிளுன்னு இருக்கேன். நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, அதுக்குமானே எனக்கும் தரல. சரி, நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு அந்த இதில் என்ன நடந்துச்சு, நான் ஏன் இவ்வளோ ஹைப்பாகி பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் புரியும். ஏன்னா அதில் இந்த ஒவ்வொரு சீன்ஸும் அப்படி இருக்கும், குட்டி சீன்ஸ் தான், பட் செம்ம ஜாலி வைப் கொடுக்கும். ஆஹா அப்படி இருக்கும். ஓகே வாங்க டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே ஜிமின் என்ன தான் சொல்லுவான்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக பார்க்க உங்ககிட்ட வந்துட்டு உனக்கும் சொன்னாலும் புரியாது, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இதுக்கு தான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்தாரா, இப்போ வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரூமெல்லாம் கூட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையை கூப்பிட்ருப்பீங்க, அதை போய் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக குளிக்க போயிட்டாங்க. ஆண்டோட ஜிமினோட ட்ரெஸ் அங்கே உங்கள் ட்ரெஸ் மட்டும் தொங்கிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் அதை எடுத்து தான் இருக்க பாஸ்கெட்டில் போட்டிங்க. உங்கள் அத்தை அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து என்ன சொன்னாலும் துணி எடுத்து பாஸ்கெட்டில் போட மாட்டான். இதை போடுடா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கற்றுவாங்க. கத்துனாலும்மா எடுத்து போடுமா, அதுக்குள்ளே அதில் என்னமா இருக்கும் உனக்கு அப்படி தான் கேட்பானே தவிர அதை எடுத்து ஒரு நாளும் பாஸ்கெட்டில் போட மாட்டான். இன்றைக்கும் அப்படி தான், அதை ஆல்ரெடி அங்கே தொங்கிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் தான் அதை எடுத்து பாஸ்கெட்டில் போட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து வெளியே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு, என்னடா பொண்டாட்டி வரவும் துணியெல்லாம் பாஸ்கெட்டில் போட்டிருக்க. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு, நானா நீ தான், நான்லாம் போடலையே, நீ போடலையாடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த ஊஹுன்னு தலையாச்சான். அங்கே பார்த்தா நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எடுத்து பார்த்துட்டு ஒருவேளை பொண்டாட்டி போட்டிருப்பாலும், செஞ்சாலும் செஞ்சுருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த அழகாக சிரிக்கிறான். ஜிமினோட அம்மா ஜிமினை பார்த்துட்டு, என்னடா வைக்கப்பட்டுட்டே இருக்கேன், புதுசாக கல்யாணம் இருக்குல்லம்மா, அப்புறம் அப்படி தான் இருக்கும். சரிப்பா இவ்வளோ வைக்கப்படாதப்பா சரியா அடிச்சுட்டு ஜிமினா அதுக்கு வைக்கப்படுறான். அவங்க அம்மா பார்த்துட்டு ரைட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. அவங்க கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. உங்கள் அத்தை இல்லை நானே சரிண்ணே ப்ளீஸ் டி தங்கன்றாங்க. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட நான் ஆனியன் மட்டும் கட் பண்ணி தரேன். ஆனியனா, உன் புருஷன் அவ்வளோதான் கதறிடுவான். இல்லை அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அத்தனை இது மட்டுமாச்சும் கட் பண்ணி தரேன், தான் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, சரி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனியனை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஜிமின் வந்து உள்ளே வந்து பார்க்குறான். நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கண்ணில் தண்ணி வருது, அது எரிஞ்சலுக்கு. நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் ஆனியன் கூட கட் பண்ண மாட்டீங்க. இது வந்து அத்தை வீடு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் எதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படி நினச்சிட்டு ஆனியன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு, ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கியா, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அம்மாவே டெய்லியுமே நல்லா குக் பண்ணிடுவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி கட் பண்ணுற, அதில் என்ன இருக்குது, நானும் ஹெல்ப் பண்ணணும் தானே. ஜிமின் உங்களை பார்த்துட்டு கொடு, இல்லை பரவாயில்ல நானே போய் அத்தைட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அட கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டிவி ரிமோட்டு கொடுத்துட்டு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாரு, ஏன் இதை உட்காந்து பார்த்துட்ருக்க, அது ஒரு பழைய படம் வருது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, இல்லை அத்தை சும்மா அந்த படம் பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் சரி அத்தைக்கு பிடிக்கும்னு நினச்சி விட்டுட்டேன். எங்கள் அம்மா இதெல்லாம் அவ்வளோவாலாம் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே போகிற போக்கில் ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். நீ வேறு ஏதாச்சும் பாரு. சரி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஆமாம், நீ மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தது தானே. ஆமாம், ஃபுல்லாக முடிச்சிட்டியா. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம்னா 100 எபிசோட் இருக்குது சீசன் 2ல். சீசன் 1ல் கொஞ்சம் இருக்குது, அப்போ அதை பாருடி. அது சொல்லிட்டு நீங்கள் திரு முழிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் டிவியில் தானே பார்த்தேன். இங்கேயும் டிவியில் அதே பாரு, யார் உன்னை என்ன சொல்ல போகிறா. இல்லைப்பா அது
அட பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்ருப்பான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தான் அவங்க அம்மாட்ட போய் ஆனியனை கொடுத்துட்டு அவங்க அம்மா குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். என்னடா ஒன்றும் இல்லை. ஏன்டா அப்புறம் ஏன்டா என்னை எப்படி பார்க்குறா? இது பாருமா என் பொண்ணுகிட்டே வேலை வாங்காத. அவள் தாண்டா செய்கிறேன்னு சொன்னான். அப்பா வரட்டும் நான் அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். யாரா இவன் அப்படி இருக்க அவங்க அம்மாவுக்கு. இங்கே அவங்க அப்பா வந்து நைட்டு வந்தோடனே வேமா கிச்சனுக்கு தான் வராரு. என்னங்க சமைச்சு முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம். இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு வெங்காயம் வெட்டி கொடுத்தா நீ சமைச்சிட்டு இருந்தியாடி? அவங்க அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் ஒரு லுக்கு. ஏன் எனக்கு என்னடி பண்ணிகிட்ருக்கா? அந்த பொண்ணு வெங்காயம் வெட்ட விட்டுருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்க அப்படியே பார்த்துட்டு உங்கள் பையன் சொன்னானா, இங்கே பாரு யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, ஏன்டி இப்படி பண்ணுற, பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன், வீட்டுக்கு அந்த மருமகளை வெங்காயம் வெட்ட விடுவியா? இதெல்லாம் நல்லா இருக்கானே. ஐயோ அவள் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் தூக்கி கொடுத்து விட்ருவேன். இத்தனை நாள் நீ தானே சமைச்ச, இத்தனை நாள் நீ தானே வெட்டின, இனி பேர் ஒழுங்காக நீயே செய்கிற வேலையை பாரு, பிடிச்சிட்டு வீட்டுக்கு அந்த மருமகளை வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் ஜிமின் ரூம்குள்ளே வந்துருப்பீங்க. இது கேட்டிருக்கோம். நீங்கள் டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டு மாமா இது சொல்கிறாரு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நான் தான் பாட்டு சொன்னேன் அம்மா இப்படிலாம் பண்ணுதுன்னு. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? இத்தனை நாள் எங்கள் அம்மா நீ வெங்காயம் வெட்டி கொடுத்தா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? மருமகள்லாம் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பொதுவாக நிறைய வீட்டில் மருமக வந்தால் மருமகளை தான் சமைக்கவே விடுவாங்க தெரியுமா? ஐயோ நீங்கள் ஏன் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களோ? இங்கே பார்வேன் எனக்கு நீ இப்படி ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கல. நீ ஜிமினை பார்த்துட்டு ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? உன்னை என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என்ன சொன்னீங்க? நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஜிமின் நல்லா பார்த்துக்கிறீங்க தான், அதுக்குன்னு இதெல்லாம் கூட செய்யக்கூடாதுன்னு இல்லை. இதெல்லாம் செய்ய வேணாம், எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோண்டி. ஷோ இப்போ வெளியே போனால் என்ன நினைப்பாங்க? புருஷங்கிட்ட ஏற்றி விட்டு என் புருஷனே வந்து திட்ட விட்டுட்டா அப்படி நினைக்க மாட்டாங்க. என்னை பார்த்து அப்போல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அத்தை சாரித்த, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவரை தான் பார்த்துட்டு போய் அப்படி கோர்த்துட்ருக்காரு, நான் இப்போ தான் கேட்டுட்டு வந்தேன், இப்போலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். உங்கள் அத்தை உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாக ஒன்றும் இல்லை. உங்கள் அத்தை உங்களை பார்த்து இன்னும் சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேடாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்றாங்க. உங்கள் மாமா இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இப்படி தான் கற்றுவார். எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு தெரியுமா? கல்யாணம் ஆன நாளுக்கும் அவர் என்ன குறை சொல்லிகிட்டே தான் இருப்பார். அதனால் இது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில. உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏன் அப்படி தெரிலையே சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் மாமா 1008 குறை சொல்கிறாரு. இந்த தக்காளி ஏன் இப்படி வெட்டினாங்கிறாரு, இது ஏன் இப்படி இருக்குன்றாரு, அப்படி இருக்குன்றார். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தை அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவிட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட நின்ட்டு அவனை கேட்குவா, அவர் இவ்வளோ குறை சொல்கிறாரு, நீங்கள் ஏன் எதுக்குமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அவரும் அப்படி தான் சொல்லி நான் பழகிட்டேன். அடிச்சுட்டு அவங்க லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. வெளியே வந்து பாட்டு ஓடிட்டுருக்காங்க. அவங்க சைலண்ட்டாக அதை கேட்டுட்ருக்காங்க. இங்கே உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஆனால் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா, தக்காளி ஏன் இப்படி வெட்டுறோன்னெலாம் கேட்குறாரு. தக்காளி வெட்டுறது கூட குறை சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக சாப் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிட்டே இருக்க முடியாது வயன். ஆனால் இந்த இதுக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு போட்டேன், அவருக்கு பிடிக்கலையா, சரி நெக்ஸ்ட் டைம்லேருந்து சின்ன சின்னதாக போட்டுற வேண்டியதான். எங்கள் அத்தையை பார்த்துட்டு இவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நான்லாம் போவேனாலே எனக்கு தெரியல. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகாத. அடிச்சு நீங்கள் அத்தையை பார்க்குறீங்க. நானும் நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இந்த சின்ன விஷயம் கூட நம்மளால் சொல்ல முடியலையே அப்படி தோணும் நமக்கு. அதனால் ஜிமினுக்கு ரொம்பலாம் அப்படியே அவன் சொல்கிறதுக்கெலாம் அடங்கி போகாது. 1-2 எதிர்த்தே பேசு, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வை. நான் ஒரு நாள் கூட நான் இப்படி தான் சொல்லி புரிய வச்சதே இல்லை. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அப்படிலாம் இருக்காத வயன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ போல்டாக சொல்லு, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு இதே நீங்கள் மாமாட்ட செய்யலாம். காலம் உனக்கு கடைசியில் எதுக்குன்னு எதுக்கு கேட்குறீங்க? இப்படி ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி நமக்கு எதாக இருந்தாலும் பண்ண தோணும்? அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணாலே வெறுப்பாகும். அப்படி தான் இருக்கும். அவங்க அத்தை நீங்கள் சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டு ஆகும் தான், அப்புறம் என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிட்டோம்ல, கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம், நம்மளை மொத்தமாக நம்ம எழுதி கொடுக்கலையே அப்படிங்கிற. சரி விடு, நீ இப்போ நான் எடுத்து பேசுகிறேன். ஓகே
சப்போர்ட்டுக்கு நிற்பியா அத்தைக்கு? கண்டிப்பாக உன் புருஷன் என் பின்னாடி தான், ஸோ நம்ம கூட தான். உங்கள் அத்தை அதை கேட்டு சிரிச்சிட்டு அப்படி சொல்லு அப்படின்றாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நைட்டு ரூமுக்கு ஒரு 10 மணி போல வரீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிகிட்டு இருந்தா? அத்தை பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் 2 பேரும் சேர்ந்தோம். அதனால கொஞ்சம் லேட்டு. அடுத்தது ஜிமின் உங்களை பார்த்துட்டு அம்மா கூட பேசுறதுனால செட் ஆகிடுச்சோ? அத்தை சூப்பராக பேசுகிறாங்க. நீங்கள் அந்த பெட்ஷீட் எடுத்து வெடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பேசுகிறாங்களா? உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. ஜிமின் உங்களை டக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு என்னடி பிடிக்கல? அது உங்கள் அப்பா ஏன் இப்படி பேசுகிறாரு? எங்கள் அப்பா எப்போவுமே அப்படி தான். அவர் எனக்கு என்னமோ அத்தையும் ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது தெரியுமா? அவர் அப்படி தான் பண்ணுறார். ஜிமினை பார்த்துட்டோம். உங்களுக்கு புரியுதில்ல, நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை? எங்கே பாருங்க, நான் போய் நான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணேன்னா போய் மாமாட்டெலாம் சொல்லாதீங்க. எங்கள் அத்தைக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜிமிங்களை பார்த்துட்டு அவ்வளோதான். எனக்கு நீ வேலை பார்க்குற மாதிரி தோணுனால நான் அதுவும் யதார்த்தமாக தான் சொன்னேன். எங்கள் ஜிமினை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், அத்தை கூட இதெல்லாம் செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை தயவு செய்து நீங்கள் மாமாட்டெலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் இருக்கப்போ செய்யாமல் நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன். அப்போ செய்யாமல் இருக்க மாட்டேன். எனக்கு அத்தை கூட வேலை செய்கிறது பிடிச்சிருக்கு. அந்த டைமில் நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். எனக்கு அவங்க கூட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அதனால் ப்ளீஸ் அதில் நீங்கள் குறுக்க வராதிங்க. சரி, ஆனால் ஆனியன் மட்டும் கட் பண்ணாத. ஏன் பொண்ணாட்டி கண்ணான்னு துளி கூட தண்ணி வரக்கூடாதா? ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சொல்லுங்கள். வரக்கூடாது. எடுத்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி சிரிக்கிறான்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே ஏறி வரீங்க பெட்டில். இப்படி வர வேண்டியதானே, அடைப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தமிழ் வந்துட்டு இப்படி படுத்துக்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணவா? இன்னைக்கு போய் பழாத்துட்டு வரவா? இன்றைக்கி எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து லைட் ஆஃப் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. நீங்கள் பொறுமையாக ஜிமினை எழுப்புறீங்க. ஏங்க என்னம்மா மணி 8 எந்திரிங்க சொல்லிட்டு ஜிமின் பொறுமையாக இருந்திருக்காங்க. பார்த்தா எப்போ போல் குளிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடி டெய்லி குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன்? அப்படித்தான். உங்கள் வீட்டில் எப்படியா குளிப்பேன்? அப்புறம் இங்கே மட்டும் ஏன்டி இப்படி பண்ணுற? அது இப்படித்தான் அப்படி சொல்லிட்டு அதே நல்லா சுடிதார் போட்டு சாலெலாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஸ்கூலுக்கு எதுவும் சேர்ந்துருக்கியாடி? என்னை பார்த்தா அப்படி தெரியுது, ஸ்கூல் சேர பிள்ளையாண்டமா தெரியுது. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டிங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அப்புறம் எதுக்குன்னு இந்த சாலு? எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு, கல்யாணம் ஆகி போயிட்டா சால்லாம் ரெகுலராக போட்டிருக்கணும், கழட்டி இஷ்டத்துக்குலாம் போடக்கூடாதுன்னு. லூஸு, அதுக்குன்னு சால் போட்டால இவ்யா? ஏன் சால் போட்ட நல்லா இல்லையா? அப்படி சொல்லிட்டு அவங்க சாலை வெடுக்குன்னு எடுத்துட்டான். ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றீங்க. இங்கே பாரு, நீ வீட்டில் இருக்க மாதிரி கம்ஃபர்டபுளாக இரு. என்னமோ ஸ்கூல் மாதிரி சால்லாம் போட்டு சுற்றிட்டு தெரியுற. சும்மா ரெடி நீ வேறு. இங்கே ஜிமினை பார்த்துட்டு அது இங்கே பாரு, வீட்டில் எங்கள் அப்பா இருக்க மாட்டார். எங்கள் அப்பா காலையில் போனால் நைட்டு தான் வருவார், ஆஃப்டர்நூன் சாப்பிட வருவார், அவ்வளோதான். அதை தவிர நானும் அம்மாவும் மட்டும்தாண்டி இருப்போம். இதுக்கடி இப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்? அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீலே பண்ணலாம். ஜஸ்ட்டு சால் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சால் போடாத, எனக்கு பிடிக்கல, ஓகேவா? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணு. ஆமாம், எங்கே ஒரு நைட் ட்ரெஸ்ஸு? ஜிம்னை பார்த்துட்டு அதெல்லாம் நான் எடுத்துகிட்டே வரல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். பெட்லேருந்து எழுந்திரிச்சு அவன் பெட்ஷீட்டை மடிச்சிட்ருக்கான். நீங்கள் கொடுங்க, நான் அதை மடிக்கிறேன். நீ ஏன்னு சொல்ல, நானே மடிக்கிறேன். அது அம்மா தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுடிதார் மட்டும் போடணும், நைட் ட்ரெஸ்லாம் போடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ அங்கே இருந்த வரைக்கும் அதானே போட்டா? ஆமாம், அவனுக்கு அதுதானே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், அப்புறம் ஏன் இங்கே சுடிதார்? அது அப்படி சொல்லி நீங்கள் ஜிம்னை பார்க்குறீங்க. மேடம், நீங்கள் ஒன்றும் பட்டிக்காட்டுக்கெலாம் கல்யாணம் ஆகி வரல, நல்லா சிட்டியில் தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க. அதெல்லாம் போடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நான் அத்தைகிட்ட கேட்டுட்டு போட்டுக்கிறேன். உன் புருஷன் நான் தானே? ஆமாம், இதில் என்ன டவுட்டு? நான் சொல்கிறேன்ல, நீ போடு. ஜிம்னை பார்த்துட்டு நான் கொண்டே வரல, நான் உனக்கு வாங்கி தரேன். அட போப்பா, போய் குளிச்சுட்டு வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரி இப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிம்மினை போய் காஃபி வாங்கிட்டு வந்திருப்பான். ஜிம்மினை பார்த்துட்டு நானும் வெளியே வந்திருப்பேன். இந்த ½ நமக்கான டைமாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஜிம்மினை பார்த்துட்டு கதை அப்படி போதும். ஆமாம், போட்டோம் இந்த ½ நமக்கான டைம். ஆமாண்டி, சரி சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கள் கேட்போம். ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு பெண்ணத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு எனக்கு ஒரு கொஷின் இருக்குது, நான் கேட்கவா? கேளு. அந்த செல்ஃபில் ஏன் அவ்வளோ புக் இருக்குது? அம்மாவுக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்கும்.
ஓ! ஆனா ஏன் எல்லாம் கொஞ்சம் பழைய புக்கா இருக்கு? அத்தைக்கு புதுசு வாங்கி தரலையா? ம்ஹ்ம். படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பலாம் வந்துட்டு நெறைய புக் படிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க வளர வளரவே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அப்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அம்மா புக் படிக்கிறதில்ல. ஏன்? ஏன்னா டைம் இருக்காது. ஜிம்ன பார்த்துட்டு, அத்தை ஏன் எனி டைம் சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்காங்க? எங்க அம்மா அப்படிதான். காலையில சமையல் கட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா, ராத்திரி தான் வெளியே வருவாங்க. அவ்வளோ நேரம் அங்கேயே இருப்பாங்களா? ம். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல? இதில் என்னடி நீ அநியாயத்தை கண்ட? எங்கள் ஜீவனை பார்த்துட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சமைச்சிட்டே இருக்கணுமா? இதுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு இந்த புக்கெலாம் ஆனால் பழைய புக்கோ ஆனால் இந்த ஸ்டோரியில் எங்கள் அம்மாட்ட கேளு இன்ச் பை இன்ச்சு சொல்லுவாங்க. ஆ எங்கள் அம்மாவுக்கு புக் படிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதனால இதில் இருக்க இன்ச்சு பை இன்ச்சு லைன் மொத்தமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். இதில் இருக்க எல்லா ஸ்டோரியும் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் தெரியுமா இதில் இருக்க ஸ்டோரிலாம். ஓ அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு எனக்கும் புக் படிக்க ரொம்ப பிடிக்க தெரியுமா? அடிச்சு ஜிம்மன் உங்களை பார்க்குறான். அப்போ உன் புக்கெல்லாம் எங்கடி? நீங்கள் அவனை பார்த்துட்டு அவ்வளோ பட்ஜெட் இல்லை பையா, அப்புறம் க்ரோமில் டவுன்லோட் பண்ணி படிப்பேன். அடிச்சுட்டு உங்களை திருப்பி ஆஹான்றாங்க. என்ன ஆஹா? காஃபி குடிச்சாச்சு, வாங்க வெளியே போகலாம். இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டிங்களோ? நான் போய் அத்தைகிட்ட பேசுகிறேன். ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி போய் அத்தைகிட்ட பேசுகிறேங்கிறா? ஆமாம், அதான் கல்ல எழுந்திரிச்சாச்சு, உங்ககிட்ட பேசியாச்சு, அடுத்த அத்தைக்கிட்ட தானே பேசணும். நல்லா வருவடி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன லுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, போ நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு சரி காஃபி டம்ளர் கொடுங்க. நீ கொடு. இல்லை பரவாயில்ல, நான் குடிப்பி கிச்சனில் வச்சுட்டு நான் அத்தைட்டு பேசிகிட்டு இருக்கேன். அட குடுடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கதை வாங்கிக்கிட்டான். ஜிமின் காஃபி கப்பை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு பார்க்குறான். நீங்களும் உங்கள் அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டான். இவங்க அத்தையை பார்த்துட்டு உங்களுக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்குமா? அவங்க உங்களை பார்த்துட்டு உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே கற்றுட்டு வேமா ஆன்லைன் காட்டுறீங்க. புக்கு வச்சுருக்கியான். இவங்க அத்தையை பார்த்துட்டு புக்குலையே எனக்கு க்ரோமில் தானே டவுன்லோட் பண்ணி படிப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை டல் ஆகிட்டாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு என்ன டல் ஆகிட்டீங்க? இல்லை, நான் நீ புக் படிப்பேன்னா அந்த புக்கெல்லாம் வாங்கி நான் படிக்கலான்னு பார்த்தேன். நீ தான் சொல்கிறீ என்கிட்ட புக்கு இல்லைன்னு, அப்புறம் நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்போயும் புக் படிக்கிற பழக்கம் இருக்கா? எனக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்க தெரியுமா? எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது அப்பா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் தோணும் தெரியுமா? ஆனால் எங்கே இப்போல்லாம் புக்கே படிக்கிறதில்ல. இவங்க அத்தையை பார்த்துட்டு இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறீங்க, அப்போ புக்கு வாங்கி படிக்க வேண்டியதானே? எனக்கு யார் வாங்கி தருவா? இவங்க அத்தையை பார்த்துட்டு எனக்கு யார் வாங்கி தருவாவா? மாமாட்ட ஜிமின்ட்டெல்லாம் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்களா? என்னை புக் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதே உங்கள் மாமா தான். படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? புக் படித்தான்னு உட்காந்து அதையே படிச்சுட்டு இருப்பானா, வேலையே செய்ய மாட்டானா. ஸோ புக்கெல்லாம் படிக்கக்கூடாது, அதெல்லாம் உனக்கு அடிக்ட் ஆயிரும் அப்படி இப்படி சொல்லிட்டு நான் புக்கு வாங்கி தர சொன்னேன். வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்கள் மாமனார் இருந்த வரைக்கும் எனக்கு புக்கெல்லாம் எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்து தருவார் தெரியுமா? லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவார், புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவார். நான் நிறைய புக் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் நான் புக்கே படிக்கிறதில்ல. இவங்க அத்தையை பார்த்துட்டு இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா ஜிமினியாச்சும் வாங்கி தர சொல்லி படிக்கலாம்ல. யார்? அவன்கிட்ட நீங்கள் அவங்க அப்படியே பார்க்குறீங்க. அவன் நான் புக் படிக்கிறதே விட்டுட்டேன்னு நினச்சிட்டான். அதனால அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். நானும் அதனால் கேட்டதில்லை. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்போ ஸ்டோரி கேட்க வேண்டியதானே? யூடியூப்பில் ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்களா, அப்படியாச்சும் கேட்க வேண்டியதானே? அதையும் கேட்டேன். எங்கள் அத்தையை பார்த்துட்டு கேட்டிங்களா? இங்கே ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போட்டுருவேன். வீட்டில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்களா? ஜிமின் இருந்தானா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனா அவனும் அந்த ஹாலில் தானே உட்காந்துருப்பான், இங்கெல்லாம் வரமாட்டான்ல. அதனால ஃபோனில் போட்டு இங்கே வச்சுட்டு நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் மாமாவுக்கு அது பிடிக்கல. அதனால இப்படிலாம் பண்ணாத, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டாராம். அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க அத்தையை பார்த்துட்டு இதுதானே எப்படி இருக்குது? மாமா அப்படி தான். இவங்க அத்தையை பார்த்துட்டு இதெல்லாம் அநியாயமாக தெரில, அவர் ஒரு பழைய பஞ்சாங்கம் அப்படி தான் இருப்பார், அதனால் நான் இதை வச்சுப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இவங்க அத்தையை பார்த்துட்டு ஆனால் நீங்கள் ஏன் இப்படி எல்லாத்தையும் சரிப்போன்னு விடுறீங்க? அப்புறம் என்னடி பண்ண சொல்கிறேன் என்னைய? இவங்க அத்தையை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து ஊன் மட்டும் சொல்கிறீங்க. வெளியே வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் கடைக்கு போவோமா? போகலாமே அப்படின்றான். சரி சாப்பிட்டு போவோமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீங்கள் வந்து ஜிம்னை கூப்பிட்டு வெளியே கிளம்புறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரியா? சரி ஜிமின் சொன்னால் உனக்கு அதிகம் கோயிலுக்கு போகிற பழக்கம்லாம் கிடையாதுன்னு.
இன்னைக்கு ஈவினிங் மட்டும் போயிட்டு வா. அத்தை அப்படிலாம் இல்லை, பழக்கம் இல்லைன்னா என்ன, நம்ம உருவாக்கிக்குவோம். ஜிமின் அதை கேட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, சரிம்மா நான் கூப்பிட்டு போகிறேன். சரிடா, சரி இப்போ வெளியே கூப்பிட்டு போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை போயிட்டு வரேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, இங்கே எங்கேயாச்சும் புக் ஸ்டோர் இருந்தால் நாங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா? ஏன் புக்கு வாங்கி படிக்க போறியா? ஆமாம், ஃபோன்லேயே படித்தேன், எனக்கு போர் அடிக்குது. அதான் என்ன பேர் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, புக்கு வாங்கி கொடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்டோர் கூப்பிட்டு போயிருப்பான். அவங்க அத்தை வந்து நான் இங்கிலீஷ் ஸ்டோரியும் படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அத்தை வந்து 2 டிகிரி படிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதுவே இப்போ தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட யாருமே சொல்லலை. அதனால் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்டோரியில் எது நல்லா இருக்கும், தமிழ் ஸ்டோரியில் எது நல்லா இருக்கும்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 புக்கு கிட்ட வாங்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, இத்தனை மணி படிக்க போகிறா? ஆமாம். ஓகே, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, ஏன் பில் வந்து பே பண்ண மாட்டீங்களா? இல்லை நான் பண்ணிக்குவேன். ஐயோ நான் அப்படி சொல்லலை, இத்தனை புக்காக படிக்க போகிறேன்னு தான் கேட்டேன். ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனே பே பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து அதெல்லாம் கிஃப்ட் பேக்கில் வேறு பண்ண சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, இது யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன்? அட சும்மா இருங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட தான் கொடுக்கணும், ஓடி போய் அது கொடுத்துட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, அப்போ இவளுக்கு வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் பார்த்துட்டு சரின்னு விட்டுட்டான். அவன் நேரம் ரூம்குள்ளே போயிட்டான். அத்தை என்னங்க உங்களுக்கு கிஃப்ட்டு? எனக்கு கிஃப்ட்டா? கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, இதில் வச்சார் அப்படியே பிரிக்கிறீங்களா? எனக்கு எதுக்குடி கிஃப்ட்டு? உங்கள் அத்தையை பார்த்துட்டு, அட பிரிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பிரிக்கிறாங்க. அதில் ஃபுல்லாக புக்கு, இந்த சைடு 5 தமிழ் புக்கு, இந்த சைடு ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்கு. உங்கள் அத்தை பார்த்துட்டு, புக்கா? புது புக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குமா. நான் விசாரிச்சு நான் கூகுளெலாம் உட்காந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். படிங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, சும்மா எனக்கு அவன் உங்களுக்கு தான். உங்கள் அத்தை அவ்வளோ ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின்ட்ட நீங்கள் ரூம்குள்ளே ஓடி இருப்பீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, அம்மாட்ட புக் கொடுத்துட்டியா? அம்மா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க தெரியுமா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, அத்தை இந்த 10 புக்கையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் புதுசெல்லாம் வாங்கி தரலாம். சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் அத்தை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே ஜிமினை பார்க்குறீங்க. பொதுவாக அவங்க வந்து இந்த டைமில் வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு, என்னம்மா புக் படிச்சுட்டு இருக்கா? இன்னொரு ½ அன் ஹவர் படிச்சுட்டு போயிட்டு அந்த காயை கட் பண்ணுறா, இது சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, நல்லா இருக்கா? நீ இந்த புக்கு நீ படி, இது நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் கூகுளில் இப்போ தான் ரேட்டிங்லாம் பார்த்தேன், இதை ஃபஸ்ட் நீ படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு புக்கு வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க அத்தை அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் காய் கட் பண்ண போகிறாங்க. புக்கு அந்த சைடு வச்சுட்டு அதுக்கு ஒரு வெயிட் வச்சுட்டு அவங்க பார்த்து படிச்சுட்டே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸில் ஸ்மைல் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின் அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். என்னப்பா அங்கே உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க? ஜிமின் அவங்க கிட்டே வந்துட்டு, எங்கள் அம்மா சிரிக்கிறாங்கடி, சிரிச்சுட்டே இந்த புக்கை படிச்சுட்ருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு, அம்மா சிரிக்கிறாங்களா? எனக்கு புரியலை. பொதுவாக எங்கள் அம்மா காய் கட் பண்ணுறப்ப அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக என்னென்னா அவங்க பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்டே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன் எங்கள் அம்மா என்னத்தை தான் யோசிச்சுட்டே இருக்குன்னு. இப்போ தான் தெரியுது எங்கள் அம்மா அப்போல்லாம் லோன்லியாக இருந்திருக்காங்களான்னு. இப்போ எங்கள் அம்மா சிரிக்கிறாங்கடி. தேங்க்ஸ். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க சரியா? அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது செஞ்சால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க ஜிமின். இப்படி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்னு மட்டும் இருக்காதீங்க. இப்போ புரியுது. இப்போ நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன். அத்தை சொன்னாங்க மாமாவுக்கு வந்து அத்தை புக் படிக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு. மாமா எதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கும் லைஃப் இருக்குல்ல, அவங்களுக்கு கிச்சன் மட்டும் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லுங்கள் சரியா? எனக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜிமினோட அப்பா வந்தோடனே அவங்க அம்மா பார்க்குறாரு. அவங்க புக் படிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா சமைச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? விசில் வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க பாட்டு சைலண்டாக புக் படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் மாமா வந்துட்டு சைலண்டாக அவங்க அத்தையை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அத்தை அவங்க பாட்டு புக் படிச்சுட்டே இருக்காங்க. எப்போங்க வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைலோட அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? புக் படிச்சுட்ருக்கேன். இது என்ன புக்கு? இதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்துட்டு இல்லை தானே? இல்லை, வைன் வந்து எனக்கு 10 புக்கு கிஃப்டாக கொடுத்தா தெரியுமா? அதில் ஒரு புக்கு தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஸ்டோரி. அவர் டக்குனு வந்து அவங்களை கிச்சன் விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டார். அந்த கிச்சன் வழியாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். அங்கே கூப்பிட்டு போயிட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? புக் தாங்க படிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வேலையை பார்க்காத, இதெல்லாம் படித்தா நீ அடிக்ட் ஆயிடுவ. அவங்க அப்படியே பார்த்துட்டு, இப்போ அடிக்டாக என்ன இருக்குது? இப்போ பார்த்தியா? பொதுவாக என்ன பண்ணுவேன், விசில் அடித்தா அந்த குக்கரை தானே பார்த்துட்டு இருப்பேன். உன் பாட்டுக்கு இந்த புக் படிச்சுட்டு இருக்கா? இதை தான் நான் சொல்கிறேன். விசில் அடிக்கிறது நிறைய மைண்டில் கேட்குது, அது ஸ்டோர் ஆகுது. இத்தனை விசில் நான் எண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த புக்கை ரீட் பண்ணுறேன். இதில் என்னங்க இருக்குது? அவங்கள பார்த்துட்டு லைட்டாக முறைக்கிறாரு. கரெக்டாக ஜிமின் வந்து அதை நோட் பண்ணியிருப்பான். எங்கே என்ன பண்ணிச்சிங்க 2 பேரும்? ஒன்றும்லடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கை வந்து அவர் பிடிச்சிருக்கா. ஜிமின் பார்த்துட்டு, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். இல்லைடா சும்மா தான். இல்லை, அம்மாட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? எதுக்குடா என்னை எப்படி பார்க்குற? என்னம்மா நடக்குது?
இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க. இல்லை ஹஸ்பண்டை வந்து இப்படி பையன்கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் அப்பாட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பையும் முழிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்க அப்பாவே டக்குன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் நல்லா இருக்காடா அப்படிலாம் கேட்குறாரு. ஜிமின் அவங்க அப்பா பார்த்துட்டு பா உனக்கு இது மாதிரி நல்லா இருக்கா அப்படியே அவர் சைலண்ட்டாக பார்க்குறாரு. நீ ஏன் அம்மாவை எப்போ பார்த்தாலும் உனக்கு அடிமைத்தனம் பண்ணிகிட்டே இருக்க? அவங்க ஒய்ஃப் தான், இன்னும் உனக்கு அடிமை கிடையாது. ஜிமின் உன் இஷ்டத்துக்கு பேசாத, நான் பேசிக்கிறேன். பா இதெல்லாம் நல்லாவே இல்லைப்பா. அவங்க பாட்டுக்கு அந்த விசில் எண்ணிட்டு புக்காக படிச்சுட்டு இருந்தாங்க. உனக்கு என்னப்பா அதில் என்னப்பா பிரச்சனை? ஒரு பொண்ணுனா அவள் உனக்கு பொண்டாட்டியாக அடிமையாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது சரியா? நான் சரி இவர் சும்மா அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு இருந்தா நீங்கள் என்னென்னா அம்மாவை புக் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட எனக்கு தெரியல. பா இப்படிலாம் பண்ணாதப்பா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஜிமின் இல்லை ஜிமின் அதை படிச்சுட்டு வந்து அவள் அடிக்ட் ஆயிடுவா. அடிக்ட் ஆகட்டும், ஜஸ்ட்டு புக்கு தானே, இதில் என்ன இருக்குது? ஒரு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு படிக்கிறாங்க, இதில் அடிக்ட் ஆக ஒன்றும் இல்லை சரியா? அம்மா விடுப்பா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணாதப்பா, அம்மா ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாதும்மா, இப்போ இதை பாருமா என்னன்னு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜிமினோட அப்பா ஜிமினை பார்த்துட்டு இல்லை ஜிமின் அதுப்பா இதெல்லாம் தப்புப்பா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க அதை பண்ணாதப்பா அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஃபுல்லாக இல்லை, அதாவது லைஃப் லாங் வந்து அவங்க ஒன்று என்னையே பார்க்கணுன்னு சொல்லி அவங்களுக்கு யாரும் அடிமை பத்திரம்லாம் ஒன்றும் எழுதி வாங்கலை. அவங்க லைஃப்பையும் பார்க்கணும், அவங்க மைண்டையும் பார்க்கணும். கொஞ்சம் அவங்கள பற்றி யோசிப்பான். எதுவுமே சொல்லாமல் அவர் சைலண்ட்டாக வெளியே வந்துட்டார். நீங்கள் வந்து அமைதியாக உங்கள் ரூம்லேருந்து எட்டி விட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை நோட் பண்ணிட்டான். ஜிமின் அப்படியே வந்து டக்குன்னு கதை தந்துட்டு வெளியே விட்டா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுக்க அதை ஃபுல்லாக கேட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலே. ஜிமின் உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறோம், மாமா ஏன் இப்படி இருக்காரு? ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்புறம் அப்படி தான் கொஞ்சம் லிட்டில் சைக்கோ. ஜிமினை பார்த்துட்டு சைக்கோவா? அப்போ நீங்களும் அப்படி தானா? ஏய் நான் அப்படியாடி நான் கேட்டேன். கேட்படி நீ கேட்ப, இனி லிட்டில் சைக்கோவான்னு கேட்குறியா? இல்லைல்ல கேட்டேன். மாமாவுக்கு நீ சொல்கிற புரிஞ்சிருக்குமா? வாய்ப்பு இருக்குது. அத்தை என்ன ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ அத்தையை பார்த்தீங்களா? அவங்க அத்தை கிச்சன் நின்றுட்டுருக்காங்க. நீயே போய் பாரு. இவங்க இப்போ ஜிம்னை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன் எனக்காக பேசியிருக்கான்னு. சரி சரி நான் வருங்க, நான் போய் எங்கள் அத்தையை பார்க்குறேன் சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதை நான் வந்து வெளியிடுறான். நீங்கள் பார்த்தா உண்மையிலே தான் அவங்க அத்தை ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு ஹாப்பியா? ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக பேசுகிறோம். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியோ? இப்போ தான் இந்த வீட்டில் ஒரு செகண்ட் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு இனி பேர் ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் பண்ணுவீங்க, நான் கேரண்டி. தேங்க்யூ. இத்தனை வருஷமாக இந்த விஷயத்தெல்லாம் என்னால் சொல்லவே முடியாமச்சு வந்து 2 நாளில் சொல்ல வச்சிட்டீங்களா அவனையே? அழைச்சிட்டு அழகாக சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தை வந்து உங்களை டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. ஜிமின் உங்கள் 2 பேத்தையும் பார்த்துட்டு நான் தான் உங்கள் 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் என்ன என்னவே கழட்டி விட்டீங்க. 2 பேரும் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் டக்குனு வந்து உங்கள் 2 பேத்தையும் சேர்த்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறான். அவங்க அத்தையும் ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. இதை வந்து உங்கள் மாமனார் சைட்லேருந்து பார்த்துருப்பாரு. அவர் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டார் வெளியே. ஜிமின் வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு ஆமாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அப்பா பின்னாடி போகிறான். பா எங்கே போகிறீங்க? சும்மா தான்டா நடக்கலான்னு. என்ன யோசிக்கிறீங்க? ஜிமின் அவங்க அப்பா அப்படியே படிக்கட்டில் பிடிச்சிருப்பாங்க. அப்பா பார்த்துட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோனோ? லைட்டாக வாடா. வெயிட்டா? அப்புறம் ஏன்டா லைட்டான? லைட்டாக உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கலான்னு. நான் பண்ணது தப்பு தானே? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அம்மாட்ட சாரி கேட்கணுமா? கேட்டிங்கன்னா அம்மா இன்னும் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அப்புறம் அம்மாவுக்கு இன்னொரு 4-5 புக் சேர்த்து வாங்கி கொடுங்க. அம்மா இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். எனக்கு ஏன்டா இந்த விஷயம் புரியவே இல்லை. ஜிமின் அவங்க அப்பா பார்த்துட்டு தெரியலையே ஏன் உங்கள் அம்மா இவ்வளோ நாளாக அப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே இருந்தா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இப்படி சொல்லாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு சரி இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமைதியாக இருந்தான். அப்படி இருக்கக்கூடாதுல்லப்பா. ஒருத்தவங்க இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் உன்னால் அமைதியாக இருக்க முடியுமா? அம்மாவை மதிச்சு பழகுப்பா. நான் பார்த்த நாள்லேருந்து என் அம்மாட்ட அதுதான் அப்படி தான் பேசுவேன். நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டியில் அப்படி பேசவே கூடாது. அவளுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும், அவளை நான் ஒரு குறை கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் நினச்சிட்டே இருப்பேன் தெரியுமா? ஏன்னா நீ அதெல்லாம் பண்ணி அம்மாவை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அம்மா நிறைய நாள் நீ சொன்ன சின்ன வார்த்தையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணும். எப்போயாவது சொல்லும் வாய் விட்டு உங்கள் அப்பா இப்படி பண்ணார் அப்படி பண்ணான்னு. அது எப்படி தெரியுமா? பல வருஷமாக சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருந்ததெல்லாம் எனக்காச்சும் ஒரு நாள் தான் சொல்லும். அம்மா அதை அடிக்கடி கூட என்கிட்ட சொல்லாது தெரியுமா? இப்படிலாம் பண்ணாதப்பா, அம்மா பாவம். நான் இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் கேட்டால் நீ அம்மாட்ட சண்டை கட்டுவியோ, இது ஃபைட் ஆயிருமோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வாயின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, கேட்டால் தானே ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு விடிவு காலம் பிறக்கணும். அதனால தானே இதெல்லாம் கேட்டேன். அம்மாவை இவ்வளோ ஹர்ட் பண்ணாதப்பா,
அம்மா பாவம். அம்மா நம்ம 2 பேத்துக்காக தான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணது தெரியுமா? பாட்டி தாத்தா இருந்ததுக்கப்புறம் அம்மா அந்த ஊருக்கு போகவே இல்லை. அங்கே அம்மா போனால் அவங்க அண்ணன் வீட்டுக்கு தாராளமாக போகலாம். ஆனால் அம்மா ஒரு நாள் கூட அங்கே போனதில்லை. ஏன்னா போனால் நீ நானும் என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேரும் எப்படி சாப்பிடுவோம், நம்ம கடையில் கூட வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் அம்மா அப்படி யோசிச்சதே கிடையாது. அவங்க 2 பேருக்கு சமைச்சு கொடுக்கணும், நம்ம இல்லைன்னா அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தானே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கணும். இப்படி மைண்ட் செட்டை நம்ம கூடயே இருக்குது. அப்படி இருக்க அம்மா நம்ம போய் ஹர்ட் பண்ணலாமாப்பா? சாரிடா, வெளியே போகிறது ரொம்ப தப்புப்பா நீ இப்போ பண்ணுறது. மேலே போய் நீ அம்மாட்ட பேசணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து மேலே வரான். நீங்கள் வந்து உங்கள் அத்தை இன்னும் பேசிட்டு இருந்திருப்பீங்க. வயன் எங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பார்க்குறீங்க. மொட்டை மாடி போகலாமா? எடுத்துகிட்டு வேமா தலையாட்டுறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மொட்டை மாடி கூப்பிட்டு போயிருப்பான். உங்கள் மாமா சைலண்ட்டாக உங்கள் அத்தைக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் ஏன் இப்போ மொட்டை மாடி போகிறாங்க? சரி புதுசாக கல்யாணம் ஆனாங்க போகிறாங்க, நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவர் சைலண்ட்டாக அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. என்னாச்சுங்க? சாரிடி, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் கேட்கணும்னு தோணுச்சா? சாரி, ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, பையன் சொல்லியாச்சு, புரியுது, பொண்டாட்டிக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அவங்க அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க மாமா ஒரு குறை கூட சொல்லாமல் கம்முன்னு சாப்பிட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்து 2 நாள் உங்கள் மாமா குறை சொல்லிட்டே தான் இருந்திருப்பாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. இன்றைக்கி தான் சைலண்ட்டாக சாப்பிட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் அத்தையை பற்றி சிரிக்கிறீங்க. ஜிமின் அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கான். அவங்க அம்மா அவ்வளோ ஹாப்பியாக அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ அடுத்துட்டு அவங்க ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. தேங்க்ஸ்டா, இன்றைக்காச்சும் நீ பேசுனியேன்னு சொல்லிட்டு. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு சாரிம்மா, இதை நான் முன்னாடியே பேசியிருக்கணும், எனக்கு அறிவே இல்லை பார்த்தியா, எனக்கு இதை பேசணுன்னு கூட தெரில. பரவாயில்லடா பரவாயில்லடா, எப்பயாச்சும் பேசினேன், அம்மாவுக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ்டா. பரவாயில்லம்மா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கல, அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹாப்பியாக சிரிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஜிமின் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவான், அந்த மாதிரி பண்ணிட்டுருப்பான். இன்றைக்கி வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸ் போயிட்டா. நீங்கள் படித்து தீர்த்துறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் புருஷன் பிறந்தநாள் வருது. நீ உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு டல்லாக சொல்கிறீங்க. என்னடி டல்லாக ஆமாம் சொல்கிறேன், எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரில. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இன்னும் யோசிக்கலையா? நானும் நிறைய யோசிச்சிட்டேன், ஒன்று கூட செட் ஆகலை. நிறைய ஒன்று கூட செட் ஆகலையா? சரி கம்முன்னு உங்கள் மாமா கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துரு. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏன்ட்டா நீங்கள் வேறு. ஏன்னா வந்துட்டு உங்கள் மாமா கடையில் நிறைய கிஃப்டெல்லாம் இருக்கும். உங்கள் மாமா வந்து கிஃப்ட்டும் சேர்த்து தான் சேல் பண்ணுறாங்க. அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு அப்புறம் என்னடே பண்ணலான் இருக்க. அவர் ஏதாச்சும் பிடிக்குமான்னு கேட்டால் ஒன்று கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. எது கேட்டால் என்கிட்ட இருக்கு வாட்ச் வாங்கி தரலான்னு பார்த்தேன். 10 வாட்ச் கிட்ட வச்சுருப்பான். ஆமாம் போச்சா? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு சிரிக்கிறீங்கள? இல்லடி சிரிப்பு வந்துருச்சுடி. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையவே பார்த்துட்ருக்கேன். சரி அப்புறம் என்ன விஷயம்? சென்ட்டு ரகரகமாக வச்சுருப்பான். கரெக்ட். ஷர்ட்டு விதவிதமாக வச்சுருப்பான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு எல்லாத்தையும் விதவிதமாக வாங்கி கொடுத்துட்டு ரகரகமாக வச்சுருப்பான், விதவிதமாக வச்சுருப்பான்னு சொல்லி வாங்கி வேறு பேசுங்க. உங்கள் அத்தை திருப்பி சிரிக்கிறாங்க. 2 தாண்டி வாங்கி தரலான்ட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஷூ பல வச்சுருக்கான். ஆமாம் பல வச்சுருக்காரு. எத்தனை ஷூ தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் 10 ஷூ யூஸ் பண்ணுவான், 10 ஷூ வாங்கி வச்சுருக்காரு. அது அப்பப்போ ஒன்று போடுவாண்டி. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு மவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க சொன்னேன்டி. வேறு என்ன வாங்கி தரதோ இருக்குது தெரிலையே. இவங்க அத்தையை பார்த்துட்டு அதானே எனக்கும் தெரிலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மாமா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? மாமா உங்கள் பையனுக்கு பர்த்டே வருதுனா தான் என்ன வாங்கி தரதுன்னு யோசிக்கிறேன். ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலாம். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அதை தான் இவ்வளோ நேரமாக புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அவங்க மாமா சிரிச்சிட்டே நல்லா ஆழ்ந்து யோசி நீ, இல்லைனா நம்ம கிஃப்ட் ஷாப்லேருந்து வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துரு. எங்கள் மாமாவை பார்த்துட்டு ஏன் மாமா நீங்கள் வேறு, நான் ஏதாச்சும் யோசிச்சு வாங்கி தரேன், சரி யோசி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை நம்ம நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா? உன் புருஷன்ட்டு கேட்கலையா? கேட்டேன், வேலை இருக்குன்னாரு. நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கூப்பிட்டு போகிறேன்னாரு. ஆனால் எனக்கு அங்கே போகணும் போலேயே இருக்கே. சரி நாளைக்கு போகலாமா? அடிச்சுட்டு அங்கே தான் தலையாடிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஜிமின் வந்துருப்பா. நீங்களும் ஜிமினும் பெட்ரூமில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அடியே என்னடி யோசிச்சிட்டே இருக்கேன், ஒன்றும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு எதையோ யோசிக்கிறா தானே? அதையும் யோசிக்கலாம். ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை,
ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி இன்றைக்கி ஈவினிங் கோயில் போகலாமா? அன்றைக்கி போகலான்னு பார்த்தோம் போக முடியல. இன்றைக்கி போகலாமா? சரி கிளம்பு. ஓகே அப்படின்னு சொல்லிப்பேன். ஜிமின் வந்து வெளியே வந்திருப்பான். இங்கே உங்கள் அத்தைகிட்ட வந்துட்டேன். அத்தை என்னடி இன்றைக்கி உங்கள் பையன் வந்து கோயில் போகலான்னு சொல்லியிருக்காரு. ஒரு வழியாக 2 பேர் போகலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்கள் அத்தையை பார்த்துட்டு கலாய்க்கிறீங்களா? இல்லை 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 சும்மா கேட்டேன். கலாய்ச்சிக்கோங்க. நீங்கள் கலாய்க்காம யார் கலாய்க்க போகிறான்? எனக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு தெரில. சுடிதார் போடுவா சாரி போடுவா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு சரியே கட்டு. சரி கட்டுவா? இல்லை சுடிதாரே போடு. அப்புறம் புருஷன் வந்துடுவான். என் பொண்டாட்டியே சாரி கட்ட சொல்லி கொடுமைப்படுத்துறியாம்மா. சும்மா கலாய்க்காதீங்க. சரி சாரியே கட்டு, அழகாக இருக்கும் உனக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள போய்ட்டு ரூம்குள்ளே போய் சாரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கதவை தட்டியிருப்பான். என்னடியே பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அட சாரி கட்டிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு இருப்பீங்க. எனக்கு உள்ள வேணும். என்ன வேணும்? சென்ட்டு வேணும். 10 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்துக்க மாட்டீங்க. கதவை துறடி, நான் வந்து என் சென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். சரி கத்தாதீங்க, ஊரை கூட்டிடுவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தந்துருப்பீங்க. சரி கட்டிட்டியா? ஓரளவுக்கு நான் இந்த கீழே மட்டும் இது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து பார்க்குறான். நீங்கள் அதை ஓரளவுக்கு குனிஞ்சு எடுத்து விட நீங்கள் நீ வந்து இந்த சொய்யனை தூக்குது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குடிக்கிறீங்க ஜிமினாட்டே. ஒயன் அடுத்து ஜிமினை பார்க்குறீங்க. இங்கே எடுத்துருமே. அடுத்து ஜிமினை பார்க்குறீங்க. இங்கே வா. என்னது இந்த சென்ட் எனக்கு அடிச்சுட்றியா? ஜிமினை பார்த்துட்டு சென்ட் கூட அடிக்க மாட்டிங்களா? சென்ட்டு கூட அடிச்சுட மாட்டியா? ஓகே எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினுக்கு வந்து சென்டெல்லாம் அடிச்சு விட்றீங்க. அவன் டக்குன்னு வந்து கீழே உட்காரான். ஏங்க நான் தான் சென்ட் அடிச்சுட்ருக்கேன், எனக்கு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவன் கீழே உட்காந்து அந்த ஃப்ளீட்லாம் எடுத்து விட்டுட்ருக்கான். ஜிமின் எதுக்கு எடுத்து விட்றீங்க? பொண்ணாட்டி கேட்டால் தான் எடுத்துடணும் இல்லை, நம்மளை கூட செய்யலாம். எடுத்து ஜிமினை பார்க்குறீங்க. ஃப்ளீட்லாம் எடுத்துகிட்டு ஓகேவா? பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் இந்த சென்ட் அடிச்சு கொடுத்து சொல்லிட்டு லைட்டாக சென்ட் அடிச்சுட்டு நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் மேலேருந்து வர அதே ஸ்மெல் வருது. அப்படியா? ஸ்மெல்லாம் நோட் பண்ணியிருக்கியான். நீ ஜிமினை பார்த்துட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறீங்க. என்னடி புருஷனோட ஸ்மெல்லை கூட நோட் பண்ண மாட்டேன். ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜிமினி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோட ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிப்ஸுக்கு போகுது. உங்களுக்கு ஷையாவது. நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை டக்குன்னு கீழே லிப்ஸை உள்ளே எடுத்துட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப ஷையாகாது, வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிப்பான். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் அத்தை 10 விஷயம் அழகாக கிட்டிட்டு சொல்லிப்பாங்க. ஸோ 2 பேரும் கோயில் வந்தாச்சு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பூ வைக்கலையாடி? ஐயோ அத்தை கட்டி வச்சுருக்கேன்னா நான் மறந்துட்டே வந்துட்டேன். இல்லை நான் வாங்கி தரேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லை வீட்டில் இருக்குது, நம்ம சாமி கும்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அட வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வாங்கியிருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இந்த பூ 100 ரூபாவா? ஏன்டி இப்படி ஷாக் ஆகிற? அத்தை வந்துட்டு 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அதில் 1.5 முழம் இருந்துச்சு தெரியுமா? இது 1 முழம் தான் இருக்கும், 100 ரூபா. இதுக்கு இவ்வளோ காசு போட்டு வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு மேலே இருப்ப போல். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு காசு இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு பூ வாங்கலாம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இத்துக்கொண்டு பூவெல்லாம் யாராச்சும் 100 ரூபா போட்டு வாங்குவாங்களா? ஏன்னா இப்படி இருக்கீங்களோ? நல்லா ஏமாலியாக இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப ஏமாலியாக தான் இருக்கேன், என்ன பண்ணுறது? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வாடி கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நீங்கள் ஏமாந்தீங்க? ஆமாம் நான் ஏமாலியாக தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லைன்னு தானே சொல்லணும். அது ஆமாம் நான் ஏமாலியாக தானே இருக்கேன், நீ தானடி சொன்ன. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லை நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு தலையாட்டிக்கிட்டே சொன்னீங்க. என்ன மீன் பண்ணுறீங்க? எதையும் மீன் பண்ணல தாயே. வா தாயே கோயிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு வச்சுக்கிறியா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். நீ ஏன் வச்சுக்கிறியா அப்படி கேட்டு சிரிக்கிறேன்? ஏடி பொண்டாட்டி இவ்வளோ மக்கா இருக்க, வா கோயிலுக்குள்ள போகலாம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் மக்கா உனக்கு? ஆமாம் வடிகட்டின மக்கு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு டீயை தான் வடிகட்டுவாங்க. ஒன்றையும் வடிகட்டிடலாம் போல், அவ்வளோதான் இருக்கும் உன் மூளை. ஜிமின் அட வாடி எப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிருப்பான். ஸோ 2 பேர் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் உங்கள் அத்திட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் என்னை பார்த்து வடிகட்டின முட்டாள்னு சொல்கிறான். இவன் 1 முழம் பூவை 100 ரூபா கொடுத்து வாங்கினாரு, அது தப்பு இல்லையா? ஆனால் வந்து நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தப்பான். நான் முட்டாளாம். உங்கள் அத்தவங்களை பார்த்து இப்படி தான் சொன்னானா? அப்படி தான் சொன்னாரு. சரி அவன் வரட்டும், தோசை கரண்டிலே 2 போட்டுறேன். நல்லா போடுங்க, டிக்கியாக போடுங்க. உங்கள் அத்தை அதை கேட்டு சிரிச்சிட்டு ஏன்டி என் மவன் மேலே இவ்வளோ வன்மத்தில் அலையிறேன்? உங்கள் அத்தையை பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிங்க, பொசுக்கு நீ என் மவன் மேலே ஏன்டி இவ்வளோ வன்மத்தில் இருக்கேன்னு கேட்குறீங்க? ஏன் அப்புறம் டிக்கியாக அடிங்கிற பாவண்டி அவன். ஆமாம் அப்படியே நான் சொன்னேன், நீங்கள் எடுத்து அடிச்சிட்டிங்க பாருங்கள். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இப்போ நான் அடிக்கலன்னு உனக்கு வருத்தம் அதானே? லைட்டா
லைட்டாவா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை பார்க்குறேன். இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி சொன்னால் ஓடியாடுறேன். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தை வந்து ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க? உன் பொண்டாட்டி இப்போ என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை இப்படிலாம் சீக்கிரட்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் இப்போ சீக்கிரட்டே சொல்ல மாட்டேன். நான் அது சொல்லலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை சிலண்ட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஜிமின் அவங்க அம்மா பின்னாடி போகிறான். என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கன்றான். அடா ஒன்றும் இல்லைடா போடும் அப்படின்னு சொல்லி ஜிமினை தடுத்துட்டாங்க. நீ உங்கள் அத்தையை பற்றி சிரிச்சிட்டு டன் அப்படி சொல்லிட்டு அவங்க டன் சொல்கிறாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி சொன்னேன் எங்கள் அம்மாட்ட என்னடி சொன்னேன்? எங்கள் அம்மா ஏண்டி என்கிட்ட சொல்ல வந்துட்டு மறைச்சிட்டு போகுது. நான் ஒன்றும் சொல்லலை. நீ ஏதோ சொல்லியிருக்க எங்கள் அம்மாட்ட என்ன ஏற்றி விட்டியா? ஆமாம் உங்கள் அம்மாவை ஏற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எப்படியே தூக்குறீங்க. கையை இறக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கையை பிடிச்சிட்டான். நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு அடியே இன்னும் நீ சாரி மாற்றலையா? மாற்ற சோம்பேறித்தனமாக இருக்குது. உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற? அட போத்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்ற போயிட்டீங்க. ஜிமின் அவங்க அம்மாட்ட போய்ட்டு நான் வந்து அவளுக்கு நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்கிறேன்? இல்லைம்மா அது இங்கே பாரு உன் பொண்டாட்டிக்கு வாங்கி தரணும்னு சொல்லுதுன்னா நீ தாராளமாக எது வேணால் வாங்கி கொடு. என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும்லாம் கிடையாது. ஏன்னா உன் பொண்டாட்டி நீ செய்கிற நான் என்னடா சொல்ல போகிறேன்? அவள் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு யோசிக்கிறா. நான் என்னடா சொல்ல போகிறேன் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான் அந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டேன் வந்தோடனே அவளுக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நாளைக்கு நானும் அவ்வளோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. நீங்கள் சாரி மடிச்சு வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு யாத்தி இவ்வளோ சாரி அடி கொண்டு வந்தா? அது என்ன ஒரு 20 தான் இருக்குது. ஏன்டி சாரி கடை எது வைக்க போறியா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு முன்ன பின்ன சாரி கடைக்கெலாம் போனது இல்லையா? அப்படி சொல்லி ஜிமின் உங்களை பார்க்குறான். சாரி கடையில் வெறும் 20 சாரி தான் இருக்குமா? ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஜிமின் அந்த சாரியெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜிமின் டக்கு உங்களை பார்த்துட்டு கல்யாண சாரி இருக்குது, ரிசப்ஷன் சாரி இருக்குது, எங்கடி ஃபர்ஸ்ட் நைட் சாரி? ஜிமினை பார்த்துட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட் சாரி எங்க அம்மா வீட்டில் இருக்குது. அம்மா வீட்டில் இருக்கா? அம்மா வீட்டில் இருக்குது. என்னாடி எடுத்துட்டு உங்களை பார்க்குறான். என்ன இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் கூறுறீங்க? எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ? தலைவர் ரசிச்சிங்க போல் கண்ணில் தெரியுது. ஆமாண்டி அன்றைக்கி நைட்டு அழகாக இருந்தேன். பழம் தக்காளி பழம் மாட்டேன் இருந்தேன். ஏன்டி அந்த சாரியை கொண்டு வராமல் விட்டேன்? நிஜமே பார்த்துட்டு அது நான் கல்லில் துவைக்க போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அதை துவைச்சி காய வச்சுருந்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு ஓகே நாளைக்கு காலையில் நீ அம்மாவை போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அத்தை வந்துட்டு கார் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு அப்போ தான் தெரியுமே நீங்கள் மத்தி பார்த்துட்டு காரில் ஓட்டுவீங்களா? இவங்க அத்தையை பார்த்துட்டு வா அப்படி சொல்லிட்டு கை தட்டுறீங்க. எதுக்கடி கை தட்டுற? எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு உன் புருஷனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தவளே நான் தான். அப்போ நான் தெரிஞ்சுக்காமல் இருப்பேனா? வித்தை கற்றுக் கொடுத்தவனா? உன் புருஷனுக்கு காரோட்ட சொல்லி கொடுத்தவளே நான் தான். உங்கள் மாமாவுக்கு டைமே இருக்காது இதெல்லாம் பார்க்கலாம். அதனால் நான் தான் அவனுக்கு கார் ஓட்டவே சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் கார் கூட ஓட்ட தெரியாமல் இருப்பேன். உங்கள் அத்தையை பார்த்துட்டு செம்ம அப்படி சொல்லிட்டு திருப்பி கை தட்டுறீங்க. ஏன்டி கை தட்டிகிட்டே இருக்க? எனக்கு கார் ஓட்ட தெரியாது. தெரியும் உன் புருஷன் சொன்னான் கற்று தரணும்னு சொன்னான். சரி எடுத்து சொன்னீங்க சிரிச்சிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டீங்க. நீங்களும் உங்கள் அத்தையை பேசிகிட்டே போகிறீங்க. நிறைய கதை சொல்கிறாங்க உன் புருஷன் அப்படி இப்படி. நீங்கள் இவ்வளோ பண்ணுவாரா? இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கானே. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கல கொஞ்சம் அட்டைக்கு வாசிக்கிறான். அப்படி சொன்னீங்க ஓன்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டேன். ஸோ ஒரு வழியாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உன் புருஷன் விளையாடி வேலை இருக்குன்ட்டாரு. அதனால் நானும் அத்தையை மட்டும் வந்தேன். ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்க புருஷனை கூப்பிட்டு வர மாட்டியா? இப்போ ஏன் நானும் எங்கள் அத்தையை வந்ததில்ல உனக்கு என்ன? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன்டி கத்துற? நீ ஏன் எனக்கு கேள்வி கேட்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்ன ஆச்சுடி? ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா சும்மா கொஷினாக கேட்குறதா. எங்கள் அத்தை எங்கள் அம்மா கொஞ்சம் மூளை கம்மி அத்தன்ற. அப்போ எனக்கு மூளை கம்மிட்டு ஐயோ அத்தை அப்படி இல்லை அத்தை சொல்லி ஃப்ளோவில் அத்தை வருது. ஆனால் அது எங்கள் அம்மா நான் பாருங்க மாற்றி வளரிட்டு கிடக்குறேன். எங்கள் அம்மாவை போயிட்டு நான் அத்தைன்னு கூப்பிட்டேன். எங்கள் அம்மா என் தலையை தபக்குன்னு திருப்பி காக்க போட்டுரும். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் திரும்ப முடியாதுடி உன் புருஷன் சண்டைக்கு வந்துடுவான் அப்படிங்கிறீங்க. எடுத்துட்டு உங்கள் அத்தை ஒரு தலையாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த சாரியை மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி இது வேலை எதை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சாரி உங்கள் பையன் கேட்டான் இது அங்கே எடுத்துகிட்டு வரலையான்னு. எனக்கே அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி மறந்துடக்கூடாது நீ போய் எடுத்துகிட்டு வந்துட்டியா? ஆமாம் நீங்கள் கார் சாவி கொடுங்க நான் போய் காரில் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு வேளை மறந்துட்டா அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கார் சாவி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் போய் காரில் வச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்திருப்பீங்க. ஜெமின் அதுங்காட்டியே 10 தடவைக்கு மேலே கால் பண்ணியிருப்பேன். உங்கள் அத்தை பார்த்துட்டு எதுக்கு நொய்யின்னு கால் பண்ணிட்டே இருக்கான். அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருக்கான் தானே? ஆஃபீஸ் போயிருக்கார் தான் ஏன் தெரியல. ஏன் எப்படி சொல்லிட்டு நீங்கள் அத்தையை வேறு பார்க்குறீங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு
வீட்டில் இருந்தாலும் அவர் ஆஃபீஸ் போனால் நம்ம 2 பேர் தானே சுற்றிட்டு தெரியுமா, இப்படிலாம் கால் பண்ண மாட்டார். ஒருவேளை இங்கே தங்கிடுவேன்னு நினச்சிட்டானோ? அப்படியா தங்கிடுவேன்? தெரிலையே. தங்கலான்னு பிளானில் எதுவும் வந்திருக்கியாடி? இல்லையே. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இல்லையே வா அம்மா வீட்டில் தங்க மாட்டியா? அது எடுத்துகிட்டு எங்கள் அத்தையை பார்க்குறீங்க என்னடி? நான் போகணும், நான் ஈவினிங் போய் அவரை பார்க்கணும். உங்கள் அத்தை நீங்கள் சொன்னதை எடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பற்றி பார்க்குறாங்க, 2 பேர் குசு குசுன்னு பேசி சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? நீங்கள் உங்கள் அம்மா கிச்சனில் கூட்டி போய் இதான் பேசணும்னு சொல்லிப்பீங்க. புருஷனை பார்க்காம இருக்க முடியும். அப்புறம் நீ உன் புருஷனோட தான் இருக்க. எங்கள் அத்தையை இப்போ போனால் மாமா கூட தான் இருப்பாங்க. அப்போ நான் மட்டும் என் புருஷனை விட்டு தனியாக இருக்கணுமா? எனக்கு மட்டும் என் தலையில் தான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒருத்தி கல்யாணம் வேணாம், என்னை ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னான். இப்போ என் புருஷனை விட்டு என்னை பிரிக்கிட்டான்னு என்கிட்டே வந்து கொஷின் கேட்குறான். நீ உங்கள் அம்மா சொன்னதை கேட்டு சிரிக்கிறீங்க. சரி கிளம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் சரிம்மா நீ போயிட்டு வா, மாப்பிள்ளை வந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜிமின் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான். அதனால தான் அவனுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆஃப்டர்நூனே வந்துட்டிங்களா? எனக்கு ஆஃபீஸ் ஆஃப்டர்நூனெல்லாம் விட்டுட்டாங்க. நீ தான் வீட்டில் இல்லை, நீங்கள் ஜிம்னு பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு இருப்பீங்க. அப்பயும் போய் உங்கள் அத்தை கூட தான் சுற்றிட்டு இருக்கீங்க. ஜிம்னு உங்களை கையை பிடிச்சி ரூம் கேள்விட்டு வந்திருப்பான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அத்தை என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ? காலையிலேருந்து உங்கள் அத்தை கூட தானே இருந்தா? அம்மா கூட இருந்தா. அம்மா கூடயும் உங்கள் அத்தை கூடயும் தானே இருந்தா? ஆமாம். அப்படியே திருப்பி அவங்க கூடயே சுற்றிட்டு தெரியுற. நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இப்போ அத்தை என்ன நினைப்பாங்க, என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஜிம்னை பார்த்து இதுக்கு தான் எழுதிட்டு வந்தீங்களா? நாங்கள் 2 பேர் நான் நேற்று படித்த புக் ஸ்டோரியை பற்றி அத்தை சொல்லிட்டு இருந்தேன். அத்தை அவங்க படித்த புக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தான். எவ்வளோ சின்சியராக போயிட்டு இருந்துச்சு தெரியுமா கதை? அதை விட்டுட்டு பாதிலே எடுத்துகிட்டு வந்து வாங்க அங்கிட்ட எப்படி சொல்லி ஜிம்னை பார்த்து சலிக்கிறீங்க. வேறு ஜிம் உங்களை பார்த்துட்டு என்னடி கல்யாணம் 1 வாரம் தாண்டி ஆகுது, இந்த சலிக்கிற? நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு ஆமாம் போங்க. ஜிம் உங்களை பார்த்துட்டு சரி இன்றைக்கி நைட் 12 o'clock என் பர்த்டே ஸ்டார்ட் ஆயிரும், என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கா? நீங்கள் ஜிம்னை பார்த்துட்டு ஜிமின் ஐம் சாரி. எதுக்கு எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம்? எனக்கு உங்களுக்கு சத்தியமாக என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரில. அப்படி பாவி கிஃப்டே வாங்கலையே அடியும். நான் வந்து உங்களுக்கு வாட்ச் வாங்கலான்னு பார்த்தேன். நிறைய வாட்ச் வச்சுருக்கீங்களா? சொன்ன வாட்ச் வாங்கலை. ஷூ வாங்கலான்னு பார்த்தேன். நிறைய ஷூ வச்சுருக்கீங்களா? அதை நான் ஷூ வாங்கலை. ஷர்ட் பார்த்தேன், பேண்ட் பார்த்தேன், 2 நிறைய இருக்குது. இன்னர் பார்த்தியா? நீங்கள் ஜிம்னு பார்த்துட்டு பேட் பாய், நான் அதெல்லாம் பார்க்கல, சும்மா தாண்டி கேட்டேன். உடனே பேட் பாயானோ? சீ இப்பெல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப பண்ணாதடி. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி பேசுகிறீங்க? சே நார்மலாக பேசுங்க. நீ தாண்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து வாங்கி தரணும் எனக்கு. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு நான் வாங்கி தரணுமா? ஜிமின் சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு விஷயம் மாறி ஆகிடுச்சு. நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டீங்க. ஜிமினுக்கு உங்களுக்குன்னு சிரிப்பே வந்துச்சு நீங்கள் பண்ண ரியாக்ஷனை பார்த்து. சரி வேறு என்னென்னு பார்த்தேன்? வேறு ஒன்றும் பார்க்கல, அவ்வளோதான் பார்த்தேன். உங்கள் சென்ட்டு பார்த்தேன், அதுவும் நிறையா வச்சுருக்கீங்க. கடைசியாக நான் என்ன யோசிச்சிட்டேன்னா இவருக்கு ஒன்று வாங்கி தர முடியாது, விஷ் மட்டும் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான் சொல்லுவியா? தலைவர் இருக்கிறதுக்கு மேலே என்ன வேணுமா? ஒன்று வேணாம் போடி அப்படி சொல்லிட்டு ஜிமினி சைலண்ட் ஆகிட்டான். நீ உங்கள் அத்துட்டு போயிட்டான். அத்தை என்னடி என் புருஷன் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கான்னு கேட்குறாரு. நம்ம எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு ஈவினிங் போல் கிளம்பி கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு. நீங்கள் என்ன டேரெக்டாக இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஏண்டி உன் புருஷன் நொய்யின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், எப்படி கிஃப்ட் வாங்குறது? உங்கள் அத்தையை பார்த்துட்டு அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு டல்லாக ஃபேஸ் வச்சுக்கிட்டீங்க. சரி விட நாளைக்கு போய் வாங்கிட்டு வரலாம், நாளைக்கே அவனுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு தான் சொன்னான், நம்ம நாளைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். போங்க, நைட்டு 12 மணிக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு சரி நான் மாமாட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வர சொல்லுவா. கேக் வெட்டலாமா? கேக்கு நாளைக்கு காலையில் வெட்டிக்கலாமா? நைட்டு வெட்ட வேணாமா? நைட்லாம் வெட்ட வேணாம். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அத்தை லைட்டாக சிரிச்சிட்டு சரின்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லைடி நைட்டு வெட்ட வேணாம்னு சொன்னி அதனால் லைட்டாக சிரித்தேன். ஏண்டி சிரிக்க கூட கூடாதாடி நான்? அப்போல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களே விட்டுட்டீங்க. ஸோ நைட்டும் ஆகுது, ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு 11:30 போல் பொறுமையாக முழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் நல்லா தூங்குறான். நான் கிஃப்டே வாங்கலை ஜிமின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜிம் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வாங்கின சாரீ எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அதை போய்ட்டு ரெஸ்ட் ரூம்ல எனக்கு கட்டிட்டுருக்கீங்க. ஐயோ நெனைஞ்சிடாத ஐயோ இது என்ன இங்கிட்ட அங்கிட்டு விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருட்டில் வந்து நின்றுட்டு பேய் மாதிரி நின்று நீங்கள் பாட்டு சாரி கட்டிகிட்டு இருக்கீங்க. இருட்டில் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டிங்க. மணி கரெக்டாக 11:58. நீங்கள் ஜிம்மில் போய் எழுப்புவோமா? எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிட்றீங்க. அவன் கரெக்டாக முழிச்சு பார்க்குறப்ப மணி 12. டானி எழுப்பிட்டானி இருக்கு உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே ஜிமின் உங்களை பார்த்துட்டு தேங்க்யூ.
நீங்கள் வந்து கேக் வாங்கியிருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் அத்தைட்ட என்ன சொல்லிப்பீங்க, நான் நைட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு கேக்கா அது சொல்லிட்டு அவன் அப்போ தான் அந்த வெளிச்சத்தில் உங்களை பார்க்குறான். சாரி கட்டியிருக்கீங்க. இந்த சாரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் சாரி தானே? எடுத்துகிட்டு அழகாக ஹெட்டை வேறு ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து அந்த கேண்டில் ப்ளோ பண்ணுற ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஐயோ அழகாக இருக்கடி கேக்கை வெட்டுங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீ ஜிமினை பார்த்துட்டு எப்பா கேக்கை வெட்டுப்பா நீ, அப்புறம் என்னை பார்க்கலாம். சொல்லிட்டு ஜிமின் அந்த கேக் வெட்டி உங்களுக்கு லைட்டாக ஃபீட் பண்ணுறோம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அந்த லைட்டாக மென்று வந்து சாப்பிட்றீங்க. அது வந்து உங்கள் லிப்ஸில் லைட்டாக க்ரீம் ஊட்டி இருக்கும். ஜிமின் அந்த கேக்கை கையில் வாங்குறான். மொத்தமாக சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கேட்குறீங்க. அது சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டீங்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹிப்பில் கை வச்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே கிட்டே இழுத்துட்டான். அவன் இழுத்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் அவன் மேலே விழுவேன். அவன் அந்த கேக் வந்து இந்த சைட் டேபிள் வச்சுருப்பான். இப்போ அவன் அப்படியே கீழே விழுவேன், நீங்கள் அவன் மேலே விழுவேன் இருக்கு. ஜிமின் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் அந்த அடுத்த செகண்டே நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களே பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பில் வேறு லைட்டாக ஹேண்ட் பட்டிருக்கும். பார்த்தா அது உங்கள் பேட் ஸ்கின்னில் படுது. ஸோ பையன் லைட்டாக ரப் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் நல்லா பேக் கிஸ் பண்ண ஜிமின் அப்படியே உங்களை பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் வந்து இப்போ உங்களுக்கு மேலே இருக்கா, நீங்கள் ஜிமின் கீழே இருக்கீங்க. பையன் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சும்மாவா ஜிமின் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்கள் 2 பேத்துக்கு அன்றைக்கி வந்து ஹாப்பி நைட்டாக போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேர் செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் வந்து ஒரு 8:30 எழுந்திருப்பீங்க. இன்றைக்கி 10 மணி ஆயிடுச்சு. ஸோ 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறது நீங்கள் தான். நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு பொறுமையாக போய் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சாரியை வந்து அப்படியே எடுத்து வைக்கலான்னு பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து வைக்க கூட உங்களுக்கு தெம்பில்ல. அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த சைடு போட்டுட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஏன் மடிச்சு வைக்கலையா? கால் வலிக்குது, மடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தெம்பில்ல. கடக்கட்டும், நான் அப்புறமா மடிச்சுக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் ட்ரெஸ் எடுத்துருப்பேன் அங்கே போட்டுருப்பான். ஜிமின் உங்கள்கிட்ட கேட்டுப்பான் ட்ரெஸ் எடுத்து போடுவேன். இல்லை சாரி அவன் இது பண்ண வேணாம், சும்மா நான் அலசக்கூடாதுன்னு ஆல்ரெடி அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அந்த சாரி ஏதோ ஒரு இது சொல்லி சும்மா அலசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் மறந்து போயிட்டேன். அதனால அலச வேணாம், நான் அதை வந்து சும்மா வெளியே காய போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் விட்டுருப்பான். ஜிமின் வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பீங்க. 2 பேர் வெளியே போயிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு எப்பவும் போல நீ குளிக்கலான்னு சொல்லி ரூமுக்குள்ளே வருங்க. அவங்க எதார்த்தமாக பார்க்கும்போது சரியை பார்த்துட்டாங்க. உங்கள் அத்தைக்கு விஷயம் ஐயோ இது ஏன் எடுத்து வைக்காம விட்டா அவ அப்படி சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்திருக்கும். அதனால் அவங்க ரெஸ்ட் ரூம் கூட குளிக்க போகல. அவங்க கடற்கடன்னு அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஜிமின் அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க பொதுவாக இங்கே தான் குளிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு பொதுவாக வெளியவே போக மாட்டாங்க. வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதில் அதிகபட்சம் குளிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு எதுக்கு அம்மா ரூமில் போச்சு பரபரன்னு பறந்துட்டு ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஜிமினோட பார்க்குறான். அங்கே உங்களோட ட்ரெஸ்ஸு கிடக்கு, ஜிமினோட இன்னரும் கிடக்கு. ஜிமின் பார்த்துட்டு ஐயோ நான் இது நோட் பண்ணாமல் விட்டுட்டேனே, இன்னர் சர்ச் எடுத்து போட்டிருக்கோம் அவள் சாரி மட்டும் கிடக்கட்டும்னு சொல்லி. கடவுளே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அதை பார்த்துட்டு என்ன நினச்சிருக்கோம். ஐயோ லைட்டாக ஆக்வர்டாக இருக்கே அப்படி இருக்குது ஜிமினுக்கு. இங்கே ஜிமின் உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அவன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னர்லாம் எடுத்து போட்டுட்டு சாரி வந்து மடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ அதை இப்படி மடிக்கக்கூடாது அப்படின்றீங்க. அவன் கதவு கிட்ட பார்க்குறான். நீங்கள் தான் இடுப்பில் கை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கேண்டி நிற்கிறான். ஸ்டொமக் வலிக்குதுனால நடக்கவே முடியல, அதனால தான் சரி நின்றுட்டேன். ஜிமின்களை பார்த்துட்டு அப்போ வந்து உட்கார்த்தாயே வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள வரீங்க. அந்த கதவை சாத்திட்டு வா. அப்படி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து உட்காருங்க. ஜிமின்களை பார்த்துட்டு ஸ்டொமக் ரொம்ப பெயினாக இருக்கான், லைட்டாக கிளம்பிக்கிடுவா. அந்தளவுக்கு இல்லை. ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்துட்டு காலை நீட்டு அப்படின்றாங்க. இல்லை அப்படின்றீங்க. நீட்டுமா சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின்ட்ட வந்து காலை நீட்டுங்க. ஜிமின் உங்கள் காலை பிடிச்சி விட்டுருக்கா. சாரி எப்படி சும்மா கையில் பிடிச்சிருப்பா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஏன் சாரி மடிச்சிட்ருக்கீங்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அம்மா அத்தை குளிக்க வந்தாங்களா? அத்தை உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்காங்களா? அம்மா வெளி பாத்ரூமில் குளிக்கிறாங்க. ஏன் உள் பாத்ரூம்லேயே குளிக்க வேண்டியதானே? ஜிமின் உங்களை பார்த்துட்டு வயன் நீ என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன் ஞாபகம் இருக்கா? என்ன கொஷின்? அத்தை ஏன் ஃபர்ஸ்ட் டே இந்த ரூமில் குளிக்க வரல? ஆமாம். அதுக்கு நான் கூட அப்போ ஆன்சர் பண்ணாமல் போனேன்ல. ஆமாம். அதுக்கும் இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம்? அதுவா இன்றைக்கும் அம்மா இந்த ரூமில் குளிக்க வந்தாங்க. அப்புறம் அங்கே போனாங்க. ஒரு விஷயம் சொல்கிறது கேளேண்டி. அன்றைக்கி நான் ஒரு ஆன்சர் சொல்ல வந்தேன் இல்லை, அந்த ஆன்சர் இன்றைக்கி நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? உன்னோட சாரி என்னோட இன்னர் எல்லாம் அங்கே கிடந்துச்சு. நீங்கள் ஜீவனை பார்த்துட்டு உன்னோட இன்னர் கிடந்துச்சா? உன்னோட இன்னர் அவங்க தான் கிடந்துச்சு. ஜீவனை பார்த்துட்டு ஐயோ நான் வலிக்குதுங்கிறதுலாம் அதை கவனிக்க மறந்துட்டேன். அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜிம்னை பார்த்துட்டு ஐயோ அப்படின்றீங்க. ஐயோ இதை ஏன் என்கிட்ட சொன்னீங்க? இப்போ எனக்கு அத்தையை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஜிம்னு உங்களை பார்த்துட்டு அன்னைக்கு இப்படி கலந்துரும்னு நினச்சிட்டு தான் அம்மா ரூமுக்குள்ளே வரல அப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். ஜிம்னை பார்த்துட்டு சிரிக்காதீங்க. இப்போ அத்தை என்ன நினச்சிருப்பாங்க? இதில் நினைக்க ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிம்னை பார்த்துட்டு அசிங்கமாக நினச்சிருப்பாங்களே. அசிங்கமாக நினைக்கலாம், ஒன்றும் இல்லை.
ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் புருஷன் முன்னாடி ரூம்குள்ளே இப்படிலாம் கிடக்கிறது நார்மல் தாண்டி. ஜிமினை பார்த்துட்டு ஐயோ கல்ல உங்கள் பேண்ட்டு சட்டி கொண்டு போய் விவரமாக அங்கே போட தெரிஞ்சில்ல இன்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக தெரியாதா உங்களுக்கு? ஏய் நான் நிஜமாக கவனிக்கலடி. நான் பாட்டுக்கு உன் சாரி தான் கிடக்குதுன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் தான் ஏன் எங்கள் அம்மா இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது ஏன் இன்னரும் அங்கே தாண்டி கிடந்துச்சு. நானே இப்போ தாண்டி அதை நோட் பண்ணுறேன். ஜெமினை பார்த்துட்டு ஐயோ அத்தை என்ன நினச்சிருப்பாங்க அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு காலம் கிட்டுட்டு இருக்கான். ஜிமின் அதை பார்த்துட்டு அது இல்லாமல் நீயும் இன்றைக்கி மாறிங்கலேருந்து எனக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்னு 2 தடவை சொல்லிட்டேன். 2 தடவை சொல்லிட்டேனா? முதல் நான் ஒரு தடவை அங்கே உட்காந்தப்ப நானும் பக்கத்தில் உட்காந்தேன்னா எங்கள் அம்மா ஏன்டி இங்கே உட்காந்துருக்க கிச்சன் வரலையான்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்னு நீ சொன்னேன். ஆமாம் நார்மலாக சொன்னேன். திருப்பியும் இங்கே வச்சு நான் கேட்டப்பே என்கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா என்னாரும் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றீங்க. உங்கள் அத்தை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட கேட்டுப்பாங்க பெயின் கில்லர் வேணுமான்னு மட்டும். ஸ்டொமக் வலிக்குதுன்னு சொன்னீங்களா வலி பரவாயில்லையா பெயின் கில்லர் தருவான்னு. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு இல்லை வேணாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருப்பீங்க. சரின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அத்தையை பார்க்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி பெயின் கில்லர் நான் வாங்கிட்டு வரவா? பெயின் கில்லர் போடக்கூடாது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பெயின் கில்லர் போடக்கூடாதா? இப்படிலாம் ஸ்டொமக் வலிச்சா பெயின் கில்லர் போடக்கூடாது. ஓ சரி ஜிமின் உங்களை பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கிட்ட உங்களுக்கு ரெகுலராகவே லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜிமின் கிட்ட அப்பப்போ சொல்லுவீங்க எனக்கு வலிக்குதுன்னு. அவள் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டுப்பா நீங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பீங்க. உங்கள் அத்தையும் உங்கள்கிட்ட ஏன்டி உனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கான்னு கேட்டுப்பாங்க. நீங்கள் ஆமாம் எனக்கு ஸ்டொமக் வலிச்சிட்டே இருக்குது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அத்தை ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போன வேணாம் நீ கொஞ்சம் பெயினை பேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. அப்படியே தான் உங்களுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் ஆகிருக்கும். உங்கள் பீரியட்ஸ் டேட் வந்திருக்கு. உங்கள் அத்தை சரி அதனால கூட உனக்கு வலிச்சிருக்கலாம் அப்படின்ட்டுருப்பாங்க. இவங்க கற்றுட்டு சொல்லியிருப்பீங்க இல்லை எனக்கு பொதுவாக பீரியட்ஸ் டேட் வந்தால் இப்படி வலிக்காது எனக்கு அதுக்கு முதல் நாள் லைட்டாக வலிக்கும் அப்புறம் நின்றும் எனக்கு அடுத்த நாள் பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வலிக்கும் இப்போல்லாம் வலிக்கவே வலிக்காது அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அத்தை சரி கல்யாணம் ஆனால் சிலருக்கு அப்படி வலிக்கும் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகே உங்கள் அத்தை சொல்கிறது நியாயம் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அம்மா உங்கள்கிட்ட இதே பதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்டே சொல்லியிருப்பீங்க எனக்கு ஸ்டொமக் வலிச்சிட்டே இருக்குது எனக்கு ஒரு 15 நாள் கிட்ட வலிச்சிருச்சு அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அம்மா இல்லை சிலருக்கு கல்யாணம் ஆனால் வயிறு வலிக்கும் அது நார்மல் தான் எனக்கு அப்படி தான் வலிச்சுது அப்படின்ட்டுருப்பாங்க. அதையும் அப்படி வலிச்சதுன்னு கேட்டாக்க உங்கள் அம்மா அப்போ இந்த பதிலும் சொல்லலை. பார்த்துக்கலாண்டி வலிச்சா என்ன இல்லாட்டி உன் புருஷன்ட்டு சொல்லி கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டுருப்பீங்க. இல்லை நான் போகல அப்படின்ட்டுருப்பீங்க. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 2 நாள் தள்ளி போயிருக்கும். உங்கள் அம்மா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் எடுக்கும். ஜிமின் வந்து அதை மூவ் பண்ணவே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதோட சரின்னு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவன் மூவ் பண்ணவே இல்லை வேண்டாம் உனக்கு வலிச்சிட்டே இருக்குல்ல விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அவங்க அத்தை அவங்கள்ட்ட நீ உன் பீரியட்ஸ் டேட் இது தானே சொன்ன அப்படின்னு சொல்லி டேட் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அந்த வீட்டில் இல்லை உங்கள் அத்தை தயங்கிட்டே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆமாம் தள்ளி போயிருக்காரு 2 நாள். ஆமாம் உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு டெஸ்ட் எடுத்துருவோமா? இவங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு டெஸ்ட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இல்லை வயன் நான் ஜிமினிக்கு கன்சீவ் ஆனப்போ எனக்கு இப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு 15 நாள் வயிறு வலிச்சிட்டே இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு 15 நாள் இல்லை எனக்கு 22 நாள் கிட்ட வலிச்சுது. அவங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா சிலருக்கு வந்து கரு கூடுறதுக்காக வயிறு வலிக்கும் உங்களுக்கு அகத்துக்காக வலிச்சதுன்னு சொன்னாங்க. எனக்கு நீ வயிறு வலிக்குதுன்னு சொன்னப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் சரி சொல்ல வேண்டாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருந்தேன். நீ ஜிமின்ட்ட சொல்லி கிட்டு வாங்கிட்டு சொல்லாமல் டெஸ்ட் பண்ணுவோன்னு இருப்பாங்க. நீங்கள் இல்லை இன்னும் ஒரு 5 நாள் ஆகட்டும் அம்மா அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு இருப்பீங்க. இல்லை உங்கள் அத்தை டெஸ்ட் பண்ண நிற்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின் கிட்டே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வந்து டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு சும்மா அப்புறம் அத்தை சொன்னாங்க அத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவங்களுக்கு இப்படி தான் வயிறு வலிச்சு தான் கரு கூடுறதுக்காக வலிச்சுதுன்னு டாக்டர் சொன்னாங்களாம்மா. நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா? ஜிமின் உங்களை பார்த்துட்டு நிச்சயமாவாடி நிஜமாக தான் ஒரு டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ப்ரெக்னென்ட் ஆவாங்களா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது பையன் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க ஜிமின் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் ஏன் அப்படின்ட்டீங்க? ஜிமின் உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அவன் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த வார்த்தையை.
அவன் வந்துட்டு உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லவும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் வந்து அவளுக்கு வயிறு வலி எடுத்துக்கிச்சு. என்ன நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்காமல் இருந்திருக்கலாம், அவள் கொஞ்சம் நார்மலாக இருந்திருப்பா, இப்படி அவளுக்கு வயிறு வலி எடுக்க வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு அவன் கண்டதே யோசிச்சிருப்பான். அவனுக்கு இதை கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும், உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் அத்தை வந்து எனக்கு ஈவினிங்காக வாங்கி கொடுத்துருப்பாங்க. அத்தை வந்து மார்னிங் டெஸ்ட் பண்ணிடுங்க, வெளியே வந்துட்டு அத்தைட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியாச்சு. ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் முழிச்சிட்டிங்க. நீங்கள் முழிச்சு எந்திரிச்சு உட்காந்த போதும் ஜிமின் டபால் எழுந்திரிச்சு உட்காரான். நீ ஜிமினை பார்த்துட்டு தூங்கலையா? தூங்கினேன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்புறம் ஏன் தூங்கினேன்னு போய் நீங்கள் தூங்கலையா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணலாமா? சரி எடுத்துட்டு நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு வெளியே வந்து டெஸ்ட் பண்ணுறீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வந்தால் டெஸ்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் அந்த பெட்டில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் ஏன் இவ்வளோ பார்த்துட்டோம், அவன் கையெல்லாம் நடுங்குது தெரியலையே. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு கூட இவ்வளோ பயமாக இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிமினை பார்க்குறேன், ஜிமின் கண்ணெல்லாம் கலங்குது. அதில் வந்து ஒரு லைன் வந்துருச்சு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு கோடு வந்துருச்சு 2 கோடு வரணும். அடுத்து ஜிமின் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினே பார்த்துட்டிங்கன்னா அவன் கையெல்லாம் நடுங்குது, அவனுக்கு அவ்வளோ ஷேக் ஆகுது, அவனுக்கு அவ்வளோ பதட்டம் பயம் எல்லாமே மூஞ்சில் தெரியுது. அவங்களுக்கு தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஹாப்பியாக அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணுறான்னு. ஜிமினை பார்த்துட்டு கடவுளே அதில் டபுள் கோடு வந்துடணும், அவன் இவ்வளோ ஹாப்பியாக நர்வஸாக அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். நான் அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ப்ரே பண்ணுறீங்க. ஜிமினை உங்களுக்கு டைட்டாக ஒர்க் பண்ணுறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பாசிட்டிவ். நீங்கள் ஜிமினை பார்த்து நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. அதை நீ பார்க்கலையா? ஓகே நான் பார்க்குறேன். ஜிமினுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அதை வச்சுட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் ரிட்டர்ன் உங்களை தூக்கி சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் சிரிக்கிற சவுண்ட் வந்து வெளியே கேட்டிருக்கோம். உங்கள் அத்தை வந்து லைட்டாக முழிச்சிட்டாங்க. ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு இரு நான் போய் ஏதாச்சும் இனிப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு கிச்சனும் இருப்பான். அவன் ஆல்ரெடி டேரி மில்க் வாங்கி வச்சிட்டான். ஒரு வேளை பாசிட்டிவ் வந்தால் இனிப்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குடுகுடு ஒரு போய் அந்த டேரி மில்க் எடுத்துகிட்டு வரும். ஜிமினோட அம்மா அந்த கிச்சன் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டீங்களாடா? பண்ணிட்டோம்மா. பாசிட்டிவாடா? பாசிட்டிவ். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ அந்த சந்தோஷத்தில் படுத்துறவங்க ஹஸ்பண்ட் எழுப்பி மட்டும் சொல்லியிருப்பாங்க பாசிட்டிவானு. அவருக்கும் ஹாப்பியாக இருக்குது. இந்த சைட் பார்த்தா ஜிமின் உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் உங்கள் அத்தை மாமாட்ட காட்டியிருப்பீங்க. அவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அத்தைக்கு, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பான். ஏன்னா ஜிமினோட அம்மா வந்து கூட்டு போகலான்னு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு முதல்ல சொல்லியிருப்பீங்க. அதனால கூட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க வயிறு வலிச்சுக்கு, அதான் ரீசன் சொல்லியிருப்பாங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் சொன்னேன்லங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அயன் டேப்லெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அம்மா உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஃபேஸ்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா மட்டும் உள்ள வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா ஜிமினை பார்த்துட்டு அவ்வளோ வெளில வாங்க வரேன் தடுப்பு சொல்லிட்டு ஜிமின் வந்து உள்ள வந்திருப்பான். அதுக்கப்புறம் அன்றைக்கி பேசிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிளம்பியிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஏன்னு தெரியல செம்ம பசி. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் எனக்கு பசிக்குது, சரி நான் போய் ஏதாச்சும் கொண்டு வரேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப தூக்கமாக இருக்கான், அப்போ தூங்குங்க நான் போய் ஏதாவது செஞ்சுக்கிறேன். இருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் மற்ற ஆட்டிட்டு வந்திருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு ஏன்னு தெரியல ரொம்ப பசிக்குது, எனக்கு பசிக்காது தெரியுமா, ராத்திரிலாம் நிறைய டேப்லெட் கொடுத்தாங்கல்ல அதனால் பசிக்கும் அந்த இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்ருக்கேன். ஜிமின் உங்களை பார்க்குறவங்களுக்கு பால் குடிக்கும் போதே தூக்கம் வருது. ஜிமின் உங்களை பார்த்துட்டிங்க வா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே போர்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பான். அதாவது அந்த கட்டில் போர்டில் ஓகேவா. நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு அவன் மடியில் உட்காந்துட்டீங்க, அவனை ஏறி உட்காருன்ட்ருப்பான். உங்களுக்கு அப்படியே உட்கார வச்சுட்டு அந்த பாலை கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே குடிக்க தூங்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறோம் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்களை மடியிலே படுக்க வச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எதிர்த்து பார்த்தான். நீங்கள் ஜிமின் இப்போ பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டுருக்கீங்க. பட் அவன் செஸ்ட்டில் தான் சாஞ்சிருக்கீங்க. உங்களை அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். அவன் ஒரு கை வந்து உங்கள் ஸ்டொமக்கில் இருக்குது, இன்னொரு கை வந்து உங்கள் ஷோல்டரில் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அது 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் ஒரு 10 days போகுது. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அடிக்கடி வெளியும் போக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உன் கூடயே இருக்கணும், எனக்கு ஏதாச்சும் கூட்டிகிட்டு போ, எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் அதனால் வந்து உங்களை வெளியே கூட்டு போகிறது அப்படிலாம் பண்ணியிருப்பான். எனக்கு 2 பேரும் வந்து சும்மா வெளியே வாக்கிங் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. ஜிமின் எனக்கு அந்த ஃபோட்டோஸை கூட ஜிமின் இருடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஃபோன் ஏச்சும் கூட நானாவது இந்த ஃபோட்டோஸ் அனுப்பிக்கிறேன். உனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி இவ்வளோ சலிக்குது. இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் கூட அனுப்பினதே இல்லை. நம்ம எடுத்தது எல்லாத்தையும் நீ ஏன் வச்சுக்கிற? இது என்ன நியாயம்?
ஜிம்மி உங்களை பார்த்துட்டு ஏன்டி என்ன திட்டுறா அப்படின்றா. நான் ஒன்றும் உன்னை திட்டலை, எனக்கு என் ஃபோட்டோஸ் வேணும் கொடு. அம்மா தாய் எந்த தாய் என் ஃபோனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் கொடுத்துருப்பான். நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் நான் பார்த்துட்ருக்கீங்க கீழேருந்து. அதாவது நீங்கள் மேரேஜ் ஃபோட்டோஸ் வந்ததுலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ கூட நான் அனுப்பவே இல்லை. சரி நம்மளே அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என் ஃபோட்டோஸ் பார்க்குறியா? ஆமாம் தான் நான் பார்க்குவா வாங்க அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஸோ உங்கள் அத்தையும் வந்து ஃபோட்டோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்கள் என் ஜிம்னா அன்றைக்கி நைட் எடுத்துருப்பீங்க, அந்த பிக்லேருந்தே இருக்குது. உங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அடிச்சுட்டு டக்குன்னு தலை விட்டீங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்த்துருங்க. கல்யாண ஃபோட்டோஸும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோஸை தலை ஜிபினோட ஃபோட்டோஸ் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு உங்கள் அத்தை எதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்து உங்கள் அத்தை டக்குனு எழுந்து பார்த்துட்டு வயன் இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து லைட்டாக ஆக்வர்டாக சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எந்த ஃபோட்டோ அப்படின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதுவா தள்ளடி அதை தள்ள அதுதான் வருது அப்படின்ட்டுருக்கேன். தள்ள அதுதான் வருது. உங்கள் அத்தை உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அது அத்தை எப்படி எடுத்தது சொல்லு. உங்கள் அத்தையை பார்த்துட்டு சொல்ல அடிச்சுட்டு முழிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஆமாம் இப்போ தான் பார்க்குறேன், நெத்தியில் குங்குமம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா 2 பேர் மீட் பண்ணிங்க? அதான் கல்யாணம் போகிறேன்னு ஆயிடுச்சு, சரி மீட் பண்ணோம். இப்போ அதெல்லாம் அந்த கொஷின் கேட்குறா. உங்கள் அம்மா ஜிமினை பார்த்துட்டு சொல்லவே இல்லை அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஒளரு இந்த மாதிரி முறைக்கிறீங்க. இல்லடி அதுன்னு சொல்லிட்டு கூட சிரிக்கிறேன். அவங்க அத்தை எப்போ எடுத்ததுன்னு கேட்டேன். அது ஜங்கு கூட கல்யாணத்துக்கு நானும் வயனும் ஒன்றா போகணும். வயனும் உனக்கு ஜங்குக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு பாவமாக தெரியாதுன்னு தலையாட்டுறீங்க. தெரியாதா? அப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நீ போனேன்னு அவன் சொல்கிறான். அது அவர் தான் கூப்பிட்டாரு, நான் தான் கூட போனேன். உங்கள் அத்தை அப்படியே உங்கள் 2 பற்றி ஷாக்காக பார்க்குறேங்க. அது எப்போனா உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மாதம் வந்திருக்கும்ல, அந்த கேப்பில் ஒரு தடவை ஜங்கு கூட கல்யாணம் வந்திருக்கும். ஜிம்னா தான் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ நீ கல்யாணத்துக்கு வான்ருப்பா. நீங்கள் இல்லை நான் வரல அப்படின்ட்டுருப்பீங்க. உடனே ஜங்கு கிட்டேருந்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல வச்சிட்டான். ஐயோ ஏன் ஜிம்னா இப்படி பண்ணுறீங்க? இப்போ அவன் சொல்லிட்டாலே நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டுருப்பான். நீங்கள் வந்து ஓகேன்ட்ருப்பீங்க. ஜிம்னா வந்து எனக்கு தெரியாது சாரி கட்டிட்டு வான்ட்டுருப்பான். ஜிமின் நான் அம்மாட்ட ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லிட்டு வர சாரிலாம் கட்ட முடியாது. ஜிமின் பொண்டாட்டி ப்ளீஸ் டி ஒரு டைம் சாரி கட்டிட்டு வரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பொண்டாட்டி ப்ளீஸ்டின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக சாரியெல்லாம் கட்டிட்டு போயிருப்பீங்க. அப்போ கல்யாணம்லாம் முடிச்சுட்டு 2 பேர் நல்லா போஸ்ட்லாம் எடுத்துருப்பீங்க. நிறைய போஸ்ட்டில் ஜிம்னோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் உங்கள் ஷோல்டரில் அப்படிலாம் தான் இருந்திருக்கும். உங்கள் அத்தை அதெல்லாம் பார்த்துட்டு தான் கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக கூட சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தை அந்த ஒவ்வொரு ஃபோட்டோயை பார்க்க ஷாக் ஆகிட்டாங்கன்னு இந்த விஷயம் போயிட்டாங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோவில் 2 பேர் ஐ கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றில் வந்து அவன் வந்து உங்கள் கையை வந்து என்ன பண்ணியிருப்பானா, அவன் ஹிப்பை ரவுண்ட் அடிச்சு இப்படி பிடிக்க சொல்லி இப்படி போஸ் எடுக்கலான்னு இருப்பாங்க. ஜிமின் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் அவன் சொன்ன மாதிரி அப்படியே அவன் ஹிப்பை சுற்றி பிடிச்சிருக்கீங்க. ஜிமினுக்கு செம்ம க்ளோஸில் இருக்கீங்க. அவன் செஸ்ட்டுக்கிட்ட உங்கள் தலை அப்படியே நிமிந்து அவனை பார்க்குது. அவன் அப்படியே இன்னும் குடிஞ்சு உங்களை பார்த்த மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபோட்டோவில் கிஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி 2 பேர் நிறைய க்ளோஸான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படிலாம் அவ்வளோ ஷையாக இருப்பீங்க. ஜிமின் சொல்லிட்டு நோந்து போவீங்க. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் அத்தை வந்து நினச்சி போயிட்டாங்களே. நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு அப்போ நல்லா இருந்துச்சுல. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழுன்னு இருந்துச்சு. நீங்கள் ஜிமின் சொன்னது கேட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் மாமா அப்போ தான் உள்ள வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு குடுன்னு நினச்சி ரூமுக்குள்ள ஓடிட்டீங்க. அவங்க மாமா உங்களை பார்த்துட்டு என்னாச்சுட்டு அந்த பொண்ணு என்கிட்ட உள்ளே போயிடுச்சு. அவனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனும் வெக்கப்பட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்ஷம் பார்த்துட்டு தப்பான டைமில் உள்ள வந்துட்டோமோ அப்படி தான் நினைக்கிறாரு. அவர் கிச்சனில் போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாமா இவன் பண்ணுவான், இவன் எந்த அளவுக்கு டெவலப் ஆனவன் நான் என்னடி யோசிச்சுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஏன்டி என்ன எப்படி பார்க்குறேன்? உன் பையனா உனக்கு மேலே இருக்கான் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இது பண்ணுறாங்க. ஏன்டி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அவர் பார்த்துட்டு என்ன எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்றீங்க. அம்மாவுக்கு மௌனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே உங்களுக்கு ஒரே ஷை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு அனுப்பியிருப்பீங்க. அதில் ஜிமின் அந்த ஹக் பண்ண மாதிரி 2 பேர் ஐ கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்களே, அதை வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லையும் இன்னொரு ஃபோட்டோவில் வந்து ஜிமின் வந்து ஃபோட்டோவில் கிஸ் பண்ணியிருப்பான். அதை வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அந்த 2 ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபோட்டோ 10 தடவை கேட்டிருப்பீங்க. ஒரு பிடிவாதத்துக்கு முடியாதுன்னு இருப்பான். இல்லை அனுப்ப மாட்டேன் நீங்கள் ஜிமின்ட்ட ஏன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போ பார்த்தா யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கடி அப்படிலாம் சொல்லி சமாளித்து வச்சுருப்பான். ஆனால் அனுப்பவே இல்லை. நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்டீங்க, இன்னும் அனுப்பவே இல்லை அந்த பையன். அதனால தான் கடைசியாக நீங்களே அனுப்பிக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 6th மந்த் நடந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அழகாக போடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு ஏன் தெரியல இப்போ ஜிமினை பார்க்கணும் அப்படி தோணியிருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தா ஜிமின் அந்த ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம். என் கூடயே இருக்கீங்களா? ஏண்டி தங்கம்
எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு தோணுதே. ஜிம்னா வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். என்னாச்சுடி சொல்லும்? ஜிம்னா என் கூடயே இருக்கியா? ஆஃபீஸில் ஒர்க் இருக்கேன். மாமா என் கூட இருக்கியா? ஜிமின் டக்குனு உங்களை விஷயம் ஷாக் ஆகி பார்த்து, இப்போ நீ என்ன சொன்ன? அவனுக்கு அப்படியே ஷேயாக ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சொன்னேன்? மாமான்னு சொன்னேன். மாமான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். மாமா என் கூட இருக்கியா? உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் நிறைய டைம் கேட்டிருப்பான், மாமான்னு கூப்பிடு. நீங்கள் நீ நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு மாமாலாம் கிடையாது, ஸோ அவனை மாமான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவன் ஆசையாக கேட்டப்பெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ ஏன் தெரியல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாமா வந்துருச்சு. ஜிமினுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அன்றைக்கி ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருப்பீங்க. ஜிமினை ஹக் பண்ண மடியில் ஏறி உட்கார அவனை இது பண்ணிட்டே இருக்கீங்க. என்னாச்சுடி? இன்னும் 1 மாதம் தான், அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்ல. ஆமாம், நீ தானே கேட்ட நான் 7ஆம் மாதமே அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. நீ என் கூட வந்துரு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, அது எப்படி முடியும், வேலை இருக்குல்ல, நான் ஒன்று விட்டுட்டு எப்படி இருப்பேன்? பொண்டாட்டி நீ எங்கே இருந்தாலும் தான் இந்த குட்டி உன் கூட தான் இருக்கும். ஜிமினை பார்த்துட்டு, குட்டி என் கூட தான் இருக்கும், நீ எனக்கு வேணும். நான் வேணுமா? சரி வாக்கிங் போகலாமா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஈவினிங் யாருக்கும் 2 பேர் வாக்கிங் போயிருக்கீங்க. நீங்கள் ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சி நடந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பான். அவங்க அம்மா வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. நோ, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு அன்ஹெல்த்தி ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை உங்களுக்கு பார்த்து டைமிங் வச்சு ஹெல்த்தியாக கொடுத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அன்ஹெல்த்தி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஜிமின் உங்கள் வீட்டுக்குலாம் தெரியாமல் திரும்ப கூட்டு வந்து வாங்கி கொடுத்துருப்பான். இன்றைக்கி அப்படி தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கான். நீங்கள் பாட்டு கோழு விட்டு தின்னுட்டுருக்கீங்க. அடியே இது ஒழுக்குதுடி. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அடே ஏன் தெரியல, இது ரொம்ப உருகிட்டே இருக்குது அப்படின்றீங்க. ஜிமின் உங்கள் கையை வந்து லெக் பண்ணுறாங்க. இப்படி பண்ணாத, இப்போடி நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு சைடு சாப்பிட்றான். ஜெமினா நீ சாப்பிட்டா என்ன பண்ணுவேன்? சரி நான் சாப்பிடல, நீ சாப்பிடு. சரி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 9.5 month ஆகிருக்கும். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி நடந்துட்டு இருக்காங்க. ஜிமின் டக்குனு உங்கள் ஸ்டொமக்கு பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உனக்கு ஏன்டி வயிறு குட்டியாக இருக்குது? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, எனக்கு 6 மாதம் தான் ஆகுது. அவங்க வயிறு மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்களுக்கு 9 மாதம் ஆகிருக்கும். ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எனக்கும் வயிறு பெருசாக வேணும். ஜிமினை பார்த்துட்டு, உனக்கு வேணுமா? எனக்கு பாப்பா இருக்க வயிறு பெருசாக வேணும். அப்போ தானே மூமெண்ட்டில் நல்லா தெரியும். இது குட்டியாக தானே தெரியுது, எப்படி உன் வயிறு பெருசாகும்? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு 9 மாதத்தில் பெருசாகிடும். அப்படி உங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன், அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ வயிறுலாம் பெருசு பண்ண முடியாதா? ஜிமினை பார்த்துட்டு, எப்பா தம்பி இப்போ எப்படிப்பா நான் எப்படிப்பா பெருசு பண்ணுவேன்? ஏப்பா நீ வேறு வாப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் எழுதிட்டு போயிருக்கேன். வயன் எனக்கும் உன் வயிறு பெருசாக வேணும். ஜிமின் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருந்துருப்பீங்க, உங்களை எழுப்பி சொல்கிறீங்க. ஜிம்னா உனக்கு என்ன ஜிம்னா பிரச்சனை? குட்டி தங்கம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவரோட கண்ணு டைட்டாக மூடிக்கிட்டீங்க. அவன் பேச ஆரம்பிச்சிட்டாலும் போதும், உங்கள் குழந்தை உள்ள நல்லா குத்தாட்டம் போடும். உங்களுக்கு ஐயோ என்னை தூங்க விடுங்கடா அப்படி தான் இருக்கும். நீ எப்போ பெருசாவன்? குழந்தை லைட்டாக ஒதுக்கிது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சா? எடுத்துகிட்டு சிரிக்கிறேன். உங்கள் ஷர்ட்டை தூக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் ஷர்ட்டை விடு ஜிமின், நான் தூங்குறேன். போனே நான் குழந்தைட்டு பேசுகிறேன், நீ தூங்குடி. நீ ஜிமினை பார்த்துட்டு, எங்கேருந்து நான் தூங்குறது? அவன் குத்தாட்டம் போடுவான்ல நீ பேசுறதுக்கிட்டே. நீ ஜிமினை பார்த்துட்டு, அவன் எனக்கு அவள் தான் வேணும். நீ ஜிமினை பார்த்துட்டு, எனக்கு பையன் தான் வேணும், எனக்கு பொண்ணு தான் வேணும். நீ பொண்ணா பையனா? பாரு, நீ வந்து பையன் சொன்னால் அவன் வந்து ஒரு தடவை உத, பொண்ணுன்னு சொன்னால் 2 தடவை விட, ஓகேவா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, நீ வாங்குற மாதிரி இருந்தால் கேளு, நான்லாம் வாங்குறேன். ஜிமின் நீ சும்மா இரு ஜிமின், அது இல்லாமல் குழந்தைக்கு எப்படிலாம் தெரியாது பையன் பொண்ணுன்னு. எப்போது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பையனா அப்படின்னு கேட்கும்போது குழந்தை ஒதுக்கவே இல்லை. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, என்னடா ஒதுக்கவே இல்லை, நீ பொண்ணா? குழந்தை டிஸ்கால் 2 தடவை ஒதுச்சிட்டு இந்த கையை வச்சு வேறு ஒரு குத்து. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, வயிற்றுக்குள்ளே இருக்குது பாப்பாதான் அப்படின்றான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு, சும்மா இருடா அப்படின்ட்டீங்க. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், பேசிகிட்டே இருக்கான், குழந்தை ஒதுச்சிட்டே இருக்கு. ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினா அவன் மடியில் படுக்குவான். எடுத்துட்டு மடியில் படுக்க வச்சோன்னே உங்களை அப்படியே தூங்க வைக்கிறதுல சார் வந்து சின்சியர் ஆகிட்டார், குழந்தைய மறந்துட்டார். உங்களுக்கு அப்பா இவனை எப்படிலாம் மறக்கடிக்க வேண்டியதாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜிமின் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, இன்றைக்கும் போறியாமம்மா? அவங்கள பார்த்துட்டு, பொண்டாட்டி நேற்றே லீவ் போட்டேன்டி மாமா. சரி ஜிமினுங்களை பார்க்குறோம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவனை பேக்கப் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஏண்டி தங்கம் நீ கூட வேலை இருக்குடி, இன்னொரு 15-20 நாளில் வளகா போட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் நான் எப்படி உன்னை பார்த்துட்டே இருப்பேன்? இந்த ஒரு 5 நாளாச்சு என் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட முடியாதுடி, ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டுட்டோம்ல, அதனால் இந்த வாரமாச்சும் ஆஃபீஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்கடி. இன்னும் 1 வாரம் தான், அடுத்த 2 வாரம் மாமா அவங்க கூட தான் இருப்பேன். மாமா ஏண்டி தங்கம் என் கூட
ஃபோன் செல்லும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நீ ஜிமினை பார்த்துட்டு அப்போ என் கூட இரு. சாரிடி போடா அப்படின்றீங்க. ஜிமின் வந்து வெளியே வந்துட்டான். ஜிமின் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து எங்கிட்ட நடந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமினா அடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சாப்பிட்டியா? அடிச்சுட்டு சாப்பிட்டு அந்த பிளேட்டில் கையெல்லாம் கழுவிட்டி. என்னடி ஏண்டி கூப்பிட்டேன்? ஒன்றும் இல்லை. அடிச்சுட்டு நீங்கள் இந்த லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஜிமினோட அம்மா வந்து ஜிமினை கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வளகாப்புக்கு எங்கே சாப்பாடு சொல்லலாம்டா, அவங்க வந்து நம்மள தான் சொல்லியிருக்காங்க, காசு அவங்க கொடுத்துட்றாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம எங்கே சொல்லலாம், எங்கே நல்லா இருக்கும் அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் அதெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன், நம்ம ஈவினிங் அதை பற்றி பேசிக்கலான்னு இருப்பான். நீங்கள் ஜிமின் அடிச்சுட்டு ஜிமினுக்கு நீங்கள் லைட்டாக கூப்பிட்டுருப்பீங்க. அதுவே டக்குன்னு கேட்ட மாதிரி இருந்திருக்கும். அவன் திரும்பி பார்த்துட்டு என்னடி நீங்கள் வாக்கிங் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டொமக்கு லைட்டாக ரப் பண்ணிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறியா? அடிச்சு ஜிமின் உங்களை பார்க்குறான். மாமா ஒரு முத்தம் கொடுடா. ஜிமினுக்கு டக்குன்னு ஷை ஆயிடுச்சு. அப்படியே ஃபேஸை மூடிட்டான். ஜிமினோட அம்மா வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்து வாசல் நின்றுட்டு இருக்கான். அவங்க அத்தை வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் இந்த சைடு நடந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே நின்று ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தமா ஒரே ஒரு மொத்தம் அம்மா இருக்காங்கடி எங்கே ஒரு டைம் அவங்க லிட்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. என் அம்மா இருக்காங்கடி. இல்லைப்பா வந்துட்டு போனோம். எங்கள் அம்மா என்னன்னு கேட்கும். ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. பொண்டாட்டி என்ன அம்மா இருக்காங்கடி. ஜிமின் என் அம்மா இருக்காங்கடி எனக்கு வெக்கமாக இருக்குடி அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ வரியா இல்லையா? நான் வரல அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு நைட்டு வாடம் பிடித்துறேன். பொண்டாட்டி நைட்டு வா நான் அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மறைக்கிறீங்க. வச்சுக்கோ நான் மொத்தமாக அவனுக்கு தான் போட முவறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து திட்டுறீங்க. போடி எப்படி சொல்லிட்டு அழகாக வர சிரிச்சுக்கலாம். போடோ சரி போகிறேன் பாய். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்றீங்க. டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எஸ்கேப் பண்ணி உன்னை பார்த்துட்டு ஒரு முத்தம் கூட கொடுத்துட்டு போக மாட்டான். இவளுக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கல. இவன் கேட்குறப்பெல்லாம் நான் எத்தனை முத்தம் கொடுக்குறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கூட பார்க்காம முத்தம் எத்தனை கேட்டு இப்படிலாம் பண்ணுவான். எல்லாத்தையும் நான் எவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஆசையாக கேட்டால் தான் அப்படியே இறங்கி ஓடுவானுங்க. வரட்டும் ராத்திரி வரட்டும். பண்ணாட்டி கொஞ்சமாக முத்தம் கொடுக்குறியா, கொஞ்சமாக இது பண்ணுறியா, இது பிடிச்சி ஒட்ட நறுக்கிடுறேன். மூஞ்சி மோரையும் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜீவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு யாரடி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்க? அவங்க பையனை தான் ரெடி பண்ணோம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்து அவங்க போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் மனசாவில் ஒரு முத்தம் தானே கேட்டேன். எதுக்கு ஓடணும்? முத்தம் ஒருத்தர் போயிருக்க வேண்டியதானே. ஒரு முத்தத்தில் அந்த நாய்க்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஜிமின் வந்து நைட்டு பொறுமையாக ரூம்குள்ளே வரா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இப்போ எது ரூம்குள்ளே வர போய் வெளியே போய் ட்ரெஸ் மாத்திரம் அப்படியே போ. என்னடி நீ ஜிமின்ட்ட பேச மாட்டேங்கிறீங்க. சரி நீ இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் போகிறேன். எங்கடி போகிறேன்? நான் போகிறேன் போ. ஒரு முத்தம் தானே இப்போ கொடுக்குவா. நீ ஜிமினை பார்த்துட்டு மரியாதையாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டீங்க. ஜிமினை பார்த்துட்டு ஒரு முத்தம் தானே இப்போ நான் கொடுக்குறேன்டி அப்படின்றான். நீங்கள் எஸ்கேப்பு. நைட் வந்து 2 பேர் சாப்பிட்டு வந்து படுத்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசி வந்துடுச்சு. ஜிமின் சொல்லி ஜிமின் உங்களை பார்க்குறான். நீ மொத்தமாக எனக்கு தானே? ஆமாம் நான் மொத்தமாக உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு என்னம்மா மொத்தம் கொடுக்குவா. நீ ஜிமினை பார்த்துட்டு எந்திரியேன். எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். நீ ஜிமின் கையை பிடிச்சிட்டு கிச்சனில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே வச்சு முத்தம் கொடுத்து அம்மா பார்த்துருவாங்க. நான் ஒன்று வச்சு முத்தம் கொடுக்குறேன். நீ ஜிமினை பார்த்துட்டு முத்தம் முகரே பாரு அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலே முடங்குறீங்க. என்னடி வாடி ரூம்குள்ளே வாட முத்தம் கொடுக்குறீங்க. ஜிமினை பார்த்துட்டு நீ மொத்தமாக எனக்கு தானே? நான் மொத்தமாக உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வரைச்சி சொல்லியிருப்பான். எனக்கு ஒரு தோசை ஊற்றி கொடு. தோசை ஊற்றி கூட நீ மொத்தமாக எனக்கு தானே? ஒரு தோசை கூட ஊற்றிட மாட்டேன். அது வைன் தோசை ஊற்றிட மாட்டேன். எல்லாம் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. முத்தம் வேணாமா? ஜிமினை பார்த்து எனக்கு முத்தம் வேணாம். என்னடி ஆசையாக முத்தம் கேட்டேன். தோசை ஊற்றி கொடு. இதுக்கு தான் மொத்தமாக உனக்கு தானான்னு கேட்டியான். ஆமாம் நீ மொத்தமாக எனக்கு தானே. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேளு. பொண்டாட்டி தோசை கொஞ்சம் முருகலாக ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு தோசையை முருகலாக ஊற்றிட்டுருக்கா. நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு சும்மா முத்தம் வேணாமா? ஜிமின் சரி விடு முத்தம் வேணாம் விடு எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டான். முத்தமே வேணாம் எனக்கு அவங்ககிட்ட முத்தமே வேணான்றீங்க. அவன்றான் நீங்கள் எவ்வளோ வேணால் சிலுங்க என் கல்ல கேட்க ஓடனில்லை உனக்கு முத்தம் கிடையாதுடா. அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து வளகாப்பு பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மாமனார் என்ன சொல்லிட்டாருன்னா அது வந்து வளகாப்பு வந்து உங்கள் வீட்டில் தான் எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து ஆமாம் வளையல் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாப்பாடெலாம் நாங்கள் தான் இப்போ பார்த்துவோம். அது வந்து பொதுவாக பொண்ணு வீட்டில் தான் பண்ணுவாங்க. அது வந்து ஓகேன்னு இருப்பாங்க. உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி மனசே ஆகலை. ஏன்னா சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணும், வளையலுக்கு செலவு பண்ணணும், அது இல்லாமல் அங்கேருந்து பஸ் வச்சு கூப்பிட்டு வரணும். ஆல்ரெடி கல்யாணத்துக்கு நிறையா செலவாயிடுச்சுல்ல.
எவ்வளோ அம்மா பண்ணும், அம்மாட்ட அவ்வளோ காசு இல்லை, கடன் வாங்கி எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த தாட் ஓடிட்டுருக்கும். உங்கள் மாமனார் வந்து வீடு பத்தாதுன்னு சொல்லியிருப்பா. ஜிமின் வந்துட்டு எல்லாம் இங்கே பத்தும் பார்த்துக்கலான் இருப்பான். இல்லை வீடு பத்தாது, மண்டபம் பிடிக்கலாம் அப்படின்னு இருப்பார். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து 30 பேர் சொல்கிறேன்னு இருப்பாங்க. இவங்க வந்து நம்மளும் ஒரு 30 ஒரு 40 சொல்லணும்ல. நீ தான் எங்கள் வீட்டுக்கு ஒரே வாரிசு, ஒரு 40 50 சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு மண்டபம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாரு. ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. சரி மண்டபம் அவங்க தான் பிடிக்கிறாங்க போல நினச்சி நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. நைட்டு பேசும்போது வந்துட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியான்னு கேட்பாரு. என்னம்மாம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரப்பாந்தா மண்டபம் பிடிக்க சொல்லிட்டியாம்மா, இங்கே மண்டபம் வந்து நான் ஒரு மண்டபம் சொல்கிறாங்க பிடிச்சிக்கோங்க. எங்கள் மாமா பார்த்துட்டு அம்மா இடம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, மண்டபம் பிடிக்கிறேன்னு சொன்னதுக்கு இல்லைம்மா அவங்க பொண்ணு செய்கிறதுக்கு அவங்க பொண்ணுக்கு வளகாப்புக்கு தான் அவங்க பார்க்குறாங்க, அப்போ அவங்க தான் பிடிக்கணும், மண்டபத்தை இங்கே பிடிக்க சொல்லுங்கள், அந்த மண்டபத்தில் ஒரு 50,000 தான் வரும். எங்கள் மாமா பார்த்துட்டு அம்மா பிடிக்கணுமா, ஆமாம்மான்ருப்பார். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க எப்படி சொல்கிறாங்கன்னு உங்கள் அம்மா இல்லடி அது அவங்க தான் பிடிக்கணும், எவ்வளோ வாங்கி நம்ம செலவு பண்ணுறது அப்படின்னு கேட்டுப்பாங்க. நீங்கள் வந்து திருப்பி வந்து உங்கள் அத்தைட்ட மட்டும் சொல்லிப்பீங்க. உங்கள் அத்தை தெரிலையடி, ஆனால் ஏன் வளகாப்பப்போ இப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா வீட்டில் தாண்டி பிடிச்சாங்க, இவங்க வீட்டில் இதெல்லாம் பிடிக்கிற பழக்கம் இல்லையேன்றாங்க, உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கவே இல்லை. நீங்கள் ரூம் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்ன அத்தைட்ட சொல்லிட்டியா, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு வளகாப்பு வேணாம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான், எனக்கு வளகாப்பு வேணாம் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உட்காரான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு நீ தானடி ஆசையாக கேட்டேன், இப்போ வேணான்ட்டு அது 9ஆம் மாதம் போடலான்னு சொன்னது கூட இல்லை எனக்கு கேளே வேணும், நான் ஒரு 3 மாதமாச்சும் வளையல் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வளகாப்பு வேணான்ற. ஜிமின் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உங்ககிட்ட இருக்கா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொன்னான். வளகாப்பு நம்ம 2 பேர் சேர்ந்து நடத்திக்கலாம். ஜிமின் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். என்னாச்சுடி ஜிமின், இதெல்லாம் நியாயமாக இருக்கா, புதுவும் வளகாப்புக்கு இடம் உங்கள் வீட்டில் தான் பார்க்கணுமா, ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்க்க சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது. இல்லடி அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி நான் இது என்னென்னு பேசுகிறேன், யார்த்தையும் பேச வேணாம். ஜிமின் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதாவது இப்போ போய் நம்ம சொன்னோம்னா இது ஆர்கியூமெண்ட்டாக மாறும், எனக்கு அது வேண்டாம், வளகாப்பு நம்ம 2 பேர் நடத்திக்கலாம். இல்லை அவன்கிட்ட காசு இல்லையா, வளகாப்பே நடத்த வேணாம், எனக்கு வளகாப்பே வேணாம். ஜிமின் உங்களை பார்த்துட்டு விஷயம் எனக்கு கிளியராக சொல்லு. ஜிமின் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க ஜிமின், இப்போ வந்து மண்டபத்துக்கு 50,000, சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் தான் காசு கொடுக்கணும், வளையல் வாங்கணும், அது இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், அது பத்தாதுன்னு வந்துட்டு நாங்கள் பஸ் வச்சு அது கூட்டணும், எவ்வளோ ஜிமின் செலவு பண்ணுறது. நான் வந்து கல்யாணம் ஆகி வந்தப்போ எங்கள் அப்பா பெரிய கடன்காரன் விட்டுட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இப்போ எங்கள் அப்பாவுக்கு இன்னும் எவ்வளோ கடன் தெரியுமா, எனக்கு வளகாப்ப வேணாம். ஜிமின் உங்களை பார்த்துட்டு நான் நடத்துகிறேன், என்ன நடத்துறியா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம். ஜிமினை பார்த்துட்டு இல்லை அப்படி சொன்னாங்கம்மா கேட்க மாட்டாங்க, சரி இடம் நான் பிடிக்கிறேன், சாப்பாட்டை நான் ஆர்டர் கொடுக்குறேன் சரியா, அத்தை வந்துட்டு அந்த வளையல் போடுறதுக்கும் அந்த பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்துக்கிட்டு ஓகேவா. சரி நான் வீட்டில் அதில் பேசுகிறேன். ஜிமினை பார்த்துட்டு தேங்க்ஸ், என்கிட்ட சொல்லு இதனால் நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ யோசிக்காத எதையும் யோசிச்சு வளகாப்பு வேணாம்லாம் சொல்லாத, நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன்டி, உனக்கு என்ன எப்படி செய்யணும்னு தோணுதுன்னு சொல்லு, நான் செய்கிறேன்டி. அதாவது இந்த விஷயத்தை போய் நம்ம எங்கள் அப்பாட்ட சொல்ல வேணாம், நம்ம ஜஸ்ட் நாங்கள் அப்படி செய்கிறோம் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும், அவரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது என் பிள்ளடி நான் செய்வேன். எங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வேறு யாரடி பண்ண போகிறேன், ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். பொண்டாட்டி லைட்டாக அப்படி தான் தோணுச்சு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான், அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க தான் செய்யணும், அவங்க பொண்ணுக்கு தானே செய்யணுன்ட்டு இருப்பார். ஜிமின் ஒரே வார்த்தையில் என் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, வயிற்றில் இருக்கிறது என் பிள்ளை, நான் பண்ணுறேன்ப்பா அவ்வளோதான், சரிடா இதுக்கு மேலே விருப்பம் அப்படின்னு இருப்பாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு அதை கேட்கும்போது அப்பாடான் இருக்கு, ஏன்னா இதே விஷயம் தான் அவங்க லைஃப்ல இருந்துச்சு, அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இவர் என்ன திருப்பி அதே விஷயத்தை பண்ணுறாரு, அப்போ அந்த பொண்ணோட வீட்டில் பாவம் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னால் அவங்க அத்தை தான் போய் நீங்கள் இதை போய் ஜிமின்கிட்ட சொல்லு, அவன் அடுத்த முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இல்லை நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், அவங்கள வந்து நான் மாமாட்ட பேச சொல்கிறேன், அவங்க பேசினாலாம் சரி வராதவன் உன் புருஷன் பேசணும், அப்போ தான் அது சரி வரும், நீ அவன்கிட்ட சொல்லு, அவனை நீ பேசி அவனை மாற்றின்னு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தையிலே ஜிமின் வந்து நான் எனக்கு புரியுது நான் பார்த்துக்கிறேன்னு இருப்பான். உங்களுக்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீலே கிடைக்குது. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லை மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேணாண்டி நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் உங்கள் அம்மாட்ட எவ்வளோ கடன் வாங்குவேன், நீ ஒழுங்காக இது 2 மட்டும் பாரு, மற்றதை என் புருஷன் பார்த்துக்கிறோம், உண்மையை சொன்னால் நான் அதுக்கே நான் காசு தரேங்கிறேன், நீ தான் வேணாங்கிற, சும்மா ரெடி இது கூட செய்யாமல் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க அம்மா செஞ்சுருப்பாங்க. டெக்கரேஷன் இது ஃபுல்லாகவே ஜிமின் தான் செஞ்சுருப்பான். ஜிமினோட அப்பா வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன், இவ்வளோ செலவு நீ ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டுருக்கு. அது ஏன் பிள்ளை நான் பண்ணுறேன் அவ்வளோதான், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பண்ணல, என்ன அப்படி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பண்ணல தானே, எங்கள் பாட்டி தானே செஞ்சாங்க, என் பிள்ளைக்கு நான் பண்ணுறேன்,
அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டுருப்பான். சரின்னு சொல்லி அவங்க அப்பா விட்டாச்சு. ஃபுல்லாக ஜிமின் தான் செஞ்சுருப்பான். உங்களுக்கு அப்பாடான்னு இருக்கு. ஏன்னா இதில் முக்கால்வாசி கடை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தலையில் போயிருக்க வேண்டியது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி செலவு அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்பா அவங்களை திருப்பி கடனில் தரல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜிமின் வந்து என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வந்துட்டு ஜிமின்ட்ட இல்லை என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது நான் தரேன்ருப்பீங்க. இல்லை என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் அவன் சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கேட்டதே கிடையாது. அவன் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது நான் வச்சுருக்கேன் அதனால் நான் தரேன், எனக்கு இதில் குறையிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு இருப்பான். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஓகே இவன்ட்டே காசு இருக்குது, இவனே நம்ம கடன் வாங்க விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வளகாப்பெல்லாம் செஞ்சாச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஜிமினும் நீங்களே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. டெய்லி வீடியோ கால் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ராத்திரியெல்லாம் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் சொல்லலாம் ராத்திரி விடும் ஜிமின் எங்கள் அம்மா இருக்கும் உங்கள் ராத்திரியோட ஃபோன் பண்ணக்கூடாது நான் வைக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுவீங்க. அவன் கால் பண்ணி அடியேனோ புருஷன்டி இப்படி பண்ணாதடி அப்படி சொன்னா ஆமாம்ல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்குடி பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஜிமினுக்கு. ஐயோ இவன் பண்ணுறா பாரு கூத்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேஸும் ஹாப்பியாக போகுது. உங்களுக்கு ஜிமின் கேட்ட மாதிரி ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கும். ஜிமினுக்கு அதில் ஒரே சந்தோஷம். நீங்கள் எனக்கு பையன் இல்லையா இல்லையே நீங்கள் ஜிமினை பார்த்துருங்க பாரு கலாய்க்காத நான் சொன்ன வரையும் பொண்ணு பார்த்தியா அவள் குத்துனப்போ உதச்சப்பில் நீ என்ன சொன்ன குழந்தைக்கு என்ன தெரியவா போகுதுன்னு பார்த்தியா என் பொண்ணுக்கு எவ்வளோ விவரம்னு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உனக்கு மேலே விவரமாக இருப்பாப்பில்ல அப்புறம் என் பிள்ளை இல்லை ஜிமினை பார்த்துட்டு உன் பிள்ளைத்தான் அப்படின்றீங்க. ஜிமின் வந்து சிரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டில் தான் 3 மாதம் இருப்பீங்க. ஜிமின் அடிக்கடி வருவான். ஜிமினோட மம்மியும் அப்படி தான் அடிக்கடி வருவாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே போனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இங்கே பாரு பாப்பா இங்கே மாதிரி நைட் அங்கே வந்து யாரையும் நீ எழுப்பக்கூடாது, இங்கே வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க வந்து யார் பார்ப்பாங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீயே பார்த்துக்கணும் சரியாடா அப்படிலாம் சொல்லி தான் விட்டுருப்பாங்க உங்கள் அம்மா. நீங்களும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் போயிருப்பீங்க. பட் அங்கே போன ஷாக் என்னன்னா உங்கள் அத்தை உங்கள் ஜிமின் எல்லாருமே ரொம்ப அழகாக பார்த்துக்குறாங்க. உங்கள் அத்தை வந்து ஒரு சவுண்ட் கேட்டாலே வந்துட்டு டக்குன்னு கதவு கிட்ட வந்துடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை வந்துட்டு கதவை சாத்திருப்பீங்க, ஒருத்தர் வந்து கதவை தட்டியிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை தூங்கலையா இல்லடி குழந்தை இருந்துச்சுல அதை வந்தேன் எல்லாம் தேவை தான் நான் பார்த்துக்கிறேன் அடே குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போய் குழந்தைய ஆட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து ஜிமின் முழிச்சிருப்பான். இந்த மாதிரி 2 பேர் மாற்றி முழிக்கும். நீங்கள் வந்து இப்போ கதவை சாத்துறதே இல்லை, கதவை திறந்தே வச்சுக்குவீங்க. அவங்க அத்தை வந்துட்டு அதோட டாப்பாக மட்டும் போட மாட்டீங்க, சும்மா மட்டும் லாக் பண்ணிப்பீங்க. குழந்தை அழுதா போதும் உங்கள் அத்தையே வந்து தூக்கிக்குவாங்க. அப்படியே போயிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து குழந்தை வந்து உங்கள் அத்தை கையில் தான் இருக்குது, உங்கள் அத்தை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அந்த ஆஃபீஸ் போயிருப்பான். நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அவனுக்கு கேட்குவான் பொதுவாக எங்கள் அம்மா சொல்லிச்சு மாமியாலும் குழந்தை அழுதாலாம் வந்து பார்க்க மாட்டாங்க, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு என் மாமி அப்படி தான் இருந்தாங்க அப்படி இப்படி சொல்லிச்சு. நான் அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன் ஏன் அத்தை வந்து அப்படி கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் எப்படி லைக் ட்ரீமி கனவு மாமியாக மாதிரி இருக்கீங்க. உங்கள் அத்தைங்களை பார்த்துட்டு ட்ரீமி மாமியார்னே சொல்ல வேண்டியதானே சொல்லுங்கள். உங்கள் அத்தைங்களை பார்த்துட்டு என் மாமியா அப்படி தான் அதாவது நான் பாசமாக பார்த்துப்பாங்க அதெல்லாம் ஓகே. பட் குழந்தை அழுதா எங்கள் அத்தை நாள் அப்போல்லாம் டக்குலாம் எந்திரிச்சு வர முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து தூங்கிடுவாங்களா. எனக்கு நான் ஒத்தாலாம் தூக்கி சமாதானப்படுத்தும் போது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். நான் நிறைய நாள் ஜிமினை பார்த்து கத்திருக்கேன் ஏன்டா அழுதுகிட்டே இருக்கு அப்படியே தூக்கி போட்டுருவேன்டா அப்போலாம் சொல்லியிருப்பேன். அவன் அப்போ இன்னும் வீச்சுன்னு கத்துவான். எனக்கு அப்போலாம் எனக்கு சத்தியமாக தூக்கமே வரல ஜிமின், அம்மாவுக்கு முடியல ஜிமின், அப்போல்லாம் நான் அவ்வளோ புலம்பிருக்கேன் தெரியுமா. அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு தாட் என் மருமக வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் தான் சரி நானும் பார்த்துக்கிறேன். இப்போ உனக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்குல்ல நீங்கள் அத்தை பார்த்துட்டு எனக்கு டென்ஷனே இல்லை. அவங்க அத்தை அவங்களை பற்றி லைட்டாக சிரிக்கிறாங்க. குழந்தை அழுதுங்காட்டி அவரும் எழுந்திரிச்சிக்கிறாரு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ லைட்டாக திரும்பினாலே அவரும் டக்குன்னு எழுந்திரிச்சிப்பார். என்னாச்சுமா ஓகேவான்னு கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ ரொம்ப குழந்தை அழுகுறங்காட்டி டக்குன்னு எழுந்திரிக்கிறது, குழந்தைய தூக்குறது, என்னாச்சுன்னு கேட்குறது எல்லாமே அவரும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கேட்டார், இப்போலாம் அவருக்கே புரியுது குழந்தை ஏன் அழுகுதுன்னலாம். நீங்களும் வந்துடுறீங்க, எனக்கு நோ டென்ஷன். நீங்கள் சொன்னாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்க அத்தவங்களை பார்த்துட்டு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா. ஃபுல்லி அரேஞ்ச் மேரேஜ், வேறு ஃபேமிலி, இதெல்லாம் எப்படிலாம் நான் யோசிச்சேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்க அத்தவங்களை பார்த்துட்டு. எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான். வச்சுட்டு அத்தை பற்றி அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அத்தை வந்து உங்கள் குழந்தைய போய் நல்லா வேடிக்கை காட்டிட்டு அவங்க கூட பேசிட்டு அவங்க கூட சிரிச்சிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து விளாண்டுருப்பான். எங்கடி குழந்தை அம்மாட்டே இருக்கான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி என்ன பொண்டாட்டிங்கிற, நீ தான் மாமானு கூப்பிட மாட்டேங்கிற, தேவைக்கு மட்டும் கூப்பிட்டதோட சரி. தலைவரை மாமான்னு கூப்பிடணுமோ, கூப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். ஜிமினை பார்த்துட்டு அதெல்லாம் நடக்காது பாஸ், அந்த வெண்ணை தான் எனக்கே தெரியுது அப்படின்றான். சரி குழந்தை பால் குடிச்சிட்டானா? குடிச்சிட்டான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்பனுக்கு மட்டும் நல்லா கொடுக்குறடி. ஜிமின் புழுத்துருவேன், நிறைய டைம் சொல்லிட்டு இந்த டாக் பற்றி நீ பேசாதன்னு. என்னடி ஜிமின் போய் குழந்தைய பாரு. அழுவில் அம்மா கூட சிரிச்சுட்டு தான் இருக்கான். எனக்கு தான் தெரியுமே அவன் அத்தைக்கிட்ட போய்ட்டா அழமாட்டா சிரிச்சுட்டே தான் இருப்பான்னு. அது தெரிஞ்ச விஷயந்தான். நீ சும்மா இரு.
எப்படி சொல்லிட்டு உங்களை பேக் எக் பண்ணுறான். ஜிமின் ஏய் ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தடி, கொஞ்சம் தழுக்கு புழுக்குன்னு ஆகிட்ட போல நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு. குண்டாயிட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்லாம் நல்லா புச்சுக்குன்னு இருக்குது. நீ ஜிமினை பார்த்துட்டு சொல்கிறதா சொல்லிவிட்டு கலாய்க்கிறியாடா? இல்லடி நிஜமா அழகா புச்சுக்குன்னு அழகாக இருக்க நீ ஜிமினை பார்த்துட்டு அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை திருப்பிட்டு கல்யாணத்தப்போ கூட நல்லா உள்ளியாக இருப்படி, நல்லா எலும்பு தொழுமாக இருக்க மாதிரி இருக்கும் நீ ஜிமினை பார்த்துட்டு. அப்படியா இருந்தா ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். நான் அப்போலாம் யோசிச்சிருக்கேன் இவன் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படின்னு. ஜிமினை பார்த்துட்டு அட பாவி இப்படிலாமாடா யோசியம். ஜிமினை பார்த்துட்டு நீ யோசிப்பாடா அப்படிங்கிற மாதிரி லுக்குறீங்க. ஆனால் இப்போ நல்லா தெளுக்கு முழுக்குன்னு இருக்கியா, எனக்கு நல்லா வசதியாக இருக்குது, அதுவும் அப்படியே மெத்த மாதிரி இருக்கடி. எனக்கு மெத்த வேணாம், உன் வயிற்றுல தலை வச்சு தோணுது. நீ ஜிமினை பார்த்து அப்படியே மண்டலே போட்டேனா அவ்வளோதாவா இருக்கேன். நான் இதை பாசமாக சொன்னேன், போட்டுருவேன் ஜிமின் அடி பண்ணிட்டு என்ன ஒரு கிஸ். ஜிமினை பார்த்துட்டு ஓடா அப்படி சொல்லி திரும்பிக்கிட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் மொத்தம் கேட்டப்ப கொடுக்கல, அண்ணன்லேருந்து இவ்வளோ நாள் ஆச்சு நீ எனக்கு ஒரு கிஸ்ஸே கொடுக்கலடி. அப்போ வந்து உனக்கு வந்து 6.5 மாதம். ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் அதுக்கு என்ன 6.5 மாதத்தில் 6.5 இல்லைப்பா தம்பி 6.5 சரி 6.5 மாதத்தில் நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அதுவே வாயில் வர உனக்கு எதுக்கு மொத்தம் ரொம்ப பண்ணாது சரியா. 6.5 மாதத்தில் ஸ்டாப் பண்ணிடி. இப்போ அவன் பிறந்த 6 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்கல. நீ ஜிமினை பார்த்துட்டு அன்றைக்கி என்ன சொன்னேன், அம்மா இருக்காங்கடி எனக்கு வெக்கமாக இருக்குடி. நான் இந்த டைலாக் கூட மறக்கலையாடி. எப்படி நான் மறப்பேன், கிஸ் கேட்க ஒன்றும் இல்லை உனக்கு எதுக்கு நான் மொத்தம் கொடுக்கணும் அப்படியே பறந்தேன். இப்போ மதிக்கு எதுக்கு என்கிட்ட வரேன் முன்னாடி அதை மனசில் வச்சுட்டு இன்னும் வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்காடி. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீ நவரு ஒரு கிஸ் கொடு ஜிமின் நவரு ஜிமின். அத்தை அங்கே தான் இருக்காங்க, அன்றைக்கி உங்கள் அம்மா இருக்குது தெரிஞ்சு இன்னைக்கு உங்கள் அம்மா இருக்குது ஒன்று தெரிலையா. எங்கள் அம்மா இருக்கட்டும் இருந்தால் இருந்துட்டு போதும், பொண்டாட்டி புருஷனே இப்படி தான் இருப்பாங்க. நீ ஜிமினை பார்த்துட்டு அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், குழந்தையெல்லாம் பிறந்துட்டா மாறிடுவாங்க. நீ நவரு குழந்தை பிறந்தா முத்தம் கொடுக்கூடாதுன்னு இருக்கா. ஆமாம் முத்தம் ஃபுல்லாக குழந்தைக்கு தான், அதான் தெரியுது. நல்லா அவனுக்கு தகட்ட முத்தம் கொடுக்குற. ஒரு நாளாச்சு எனக்கு அப்படி முத்தம் கொடுத்தியாடி. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் குழந்தை கூட போட்டி போடாத நிறைய தடவை வந்துட்டு சொல்லிட்டேன். அவனுக்கு மட்டும் நோஸில் கொடுக்குற, லிப்ஸில் கொடுக்குற, ஃபேஸில் கொடுக்குற, அவன் ஐஸில் கொடுக்குற, அவன் கையில் கொடுக்குற, காலில் கொடுக்குற, அவ்வளோ முத்தம் கொடுக்குற. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியாடி. ஜிமினை பார்த்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் என்ன நான் முத்தம் எடுத்துன்னு ஓடுறானா, அவன் சிரிச்சுட்டே பக்கம் வச்சுட்டு எனக்கு அழகாக முத்தம் கொடுப்பான் தெரியுமா. நீ தான் இருக்கே ஜிமின் விட்டு ஜிமின் என்ன ஒரு முத்தம் கொடுறி. ஜிமின் முடியாது பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் முடியவே முடியாதுன்றீங்க. அவளை தான் ஜிமினுக்கு இதுக்கு மேலே பருவம் போயிடுச்சு. அவங்கள அப்படியே கிச்சன்லேயே லாக் பண்ணி நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்கான். உங்கள் கல்லில் லைட்டாக சினிங்கிருக்கு. உங்கள் அத்தை சரி உங்கள்கிட்ட கொடுக்கலாம், அவனுக்கு ஃபீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் நல்லா வச்சு உங்களை கிஸ் அடிச்சிட்ருக்கான். உங்கள் அத்தைக்கு வம்சி விளக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. அவங்கள்ட்ட கொடுக்கணும் குழந்தைக்கு ஓடியா போயிட்டாங்க. அவங்க பெட்ரூம்லேருந்து ஜிமின் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பம்ப் பண்ணி எடுத்து வைக்கிற பால்லாம் அதில் எடுத்து வச்சிடலாம், அப்போ தான் மேல் கொஞ்சம் சப்ளை கொஞ்சம் நல்லா இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருப்பான். அவங்க எத்த போயிட்டு நீங்கள் பம்ப் பண்ணி எடுத்து வச்சு பால் வச்சு கொடுத்துட்டாங்க குழந்தைக்கு. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே தூக்கிட்டே போவேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் மாமனார் கால் பண்ணிட்டு குழந்தை நான் கடைக்கு தூக்கிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் அங்கே வச்சிருப்போன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை தூக்கிட்டு போயாச்சு. இங்கே ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஜிமின் அத்தை இருக்கவங்க ஜிமின் இப்படி பண்ணாத. அவங்க வெளியே போயிட்டாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கதவு சத்தன சவுண்ட் கிடச்சி. அப்போ குழந்தை அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ பாடி நம்ம ரூமுக்கு போகலாம். ஜிமின் இப்படி பண்ணாத ஜிமின் அப்படின்றீங்க. அவன் கேட்கவே இல்லையே. 2 பேரும் அதுக்கப்புறம் போய் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஜிமினை பார்த்துட்டு எப்பா உன்னை சமாளிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் வண்டி நம்மளோட செகண்ட் டைமே. இதுக்கே நீ இப்படி சொல்கிறேன். நீ ஜிமினை பார்த்துட்டு போதும் எந்திரி அப்படி ஒரு ரவுண்ட். நீ ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அவ்வளோதான் அப்படின்றீங்க. இன்னி பேர் ஆட்டிக்கடி நடக்கும். அதான் குழந்தை பிறந்துருச்சுல அப்படி சொல்லிட்டு திருப்பியும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து கல்லை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் செம்ம டயர்டு. உங்கள் அத்தை வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ஃபீட்லாம் பண்ணிட்டேன், ஸோ அவன் தூங்கிட்டான், நம்ம தூங்க வச்சுருவோம், அதுக்கப்புறம் முழிச்சா ஃபீட் பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. எங்கள் ஜிமின் திருப்பி குழந்தை தூங்கிட்டு இருக்கப்போ நைட் ஒரு டைமே கோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜிமின் இப்படி பண்ணாது அப்படின்றீங்க. அவன் கேட்கவே இல்லையே. அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் வந்து இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், ஏன்னா நீ குழந்தைக்குள்ள ஃபீட்லாம் பண்ணிட்டு இருக்கல, அதனால் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், அதை வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ருப்பான். நீங்கள் ஒரு டைம் கேட்டிருப்பீங்க, ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்னடா பண்ணுறது, இப்போ வேறு கை குழந்தை இருக்குது, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இது கஷ்டம் ஜிமின் வேண்டாம் அப்படின்னு இருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன், நான் கான்ஃபிடென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிப்பான். அவங்களுக்கு அப்பாடான்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கீங்க அவங்க குழந்தை கூட. சென் டைம் ஜிமின் கூட. ஜிமினுக்கு வந்து இப்போ தான் லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா 3 பேர் இருக்க டைமும் அதிகமாக இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கான ப்ரைவேட் டைம் அந்த ப்ரெக்னென்சி டைமில் கூட அவ்வளோ இல்லை. ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு போய் உங்கள் வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் அத்தை உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பார்த்துக்கணும்
பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் உங்கள் கூட இருந்திருப்பாங்களா, அதனால உங்கள் 2 பேத்துக்கான டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இந்த டைம் வந்து உங்கள் 2 பேத்துக்கும் நிறைய டைம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமினுக்கு இப்போ தான் வந்துட்டு லிட்டரலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா நம்ம கூடயே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேரும் அப்படி தான் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம்னா அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மாமனாரை வந்து யாரும் வந்து தயவுசெய்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? பொதுவாக சில வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. அதாவது ஒய்ஃப் வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு அதெல்லாம் அப்படிலாம் தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதை வந்து தப்புன்னு ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் வந்து என்றைக்குமே நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க என்றைக்குமே தப்புன்னு ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அது யாராவது சொன்னால் தான் அவங்க மாற்றிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து நாங்கள் வைக்கணும்னு சொல்லி வச்சது தான். ஏன்னா நான் ஒரு பேர் அப்படி பார்த்துட்ருக்கேன் எங்கள் ஃபேமிலியில். ஸோ அப்போ வந்து நான் யோசிச்சிருக்கேன், ஒரு நாளாச்சு இவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்றைக்குமே அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் சொன்னால் தானே அதை மாறும். அது வந்து நான் நினப்பேன். அதை வந்து நான் போய் ரியாலிட்டி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது என்னால். அதனால சரி ஒரு எஃப்எஃப்லையாச்சும் அவன் அந்த கேரக்டரை வச்சு கொஞ்சம் சொல்லுவோமேன்னு சொல்லிட்டேன். அவர் மாறமாட்டார். சரி இதில் அவர் மாறிட்டார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் வச்சுருக்கேன். ஜிமின் அண்ட் வைன் கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கால் பண்ணுங்கள். இன்னொரு மாமனார் திட்டி வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு மாமனார் திட்டுங்க, ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கனாலும் மாமனாரை திட்டாதீங்க. சில கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்டோரி, ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு மறக்காம பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் தானே தெரியும். டாடா பை, லவ் யூ. ஜிமின் பாயாஸில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜிமின் பாயாஸ் தான், இதை நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாயாஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. ஜிமின் பாயாஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சென்ஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. டாடா பை, லவ் யூ.